குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு சிந்தித்தல் தானே என்ற கருத்தினிற்கேற்ப இந்திய திருநாட்டில் தோன்றி அரூபமாக வாழ்ந்து கொண்டிருக்கும் சித்தர் பெருமக்கள், மகான்கள், யோகிகள் அவர்களை வணங்கி விவு வித்யாபீடம் இந்த ஆண்டில் சிறப்பானதொரு மகிழ்ச்சியாக பகவத்கீதை சொற்பொழிவு கடந்த 15 நாட்களாக நடைபெற்று இன்று 16வது நாள். பகவத்கீதையில் 18 அத்தியாயங்கள் இருக்கிறது. அதில் ஒவ்வொரு அத்தியாயத்துக்கும் ஒவ்வொரு பெருமக்களை அழைத்து வந்து அவர்களை பேச வைத்து பகவத்கீதையின் சாராம்சத்தையும் மக்களுக்கு போதித்த நல்ல கருத்துக்களையும் பயன்பெற்று அதை ஒளிப்பதிவும் செய்து அதை டிவியின் மூலமாக அனைத்து மக்களுக்கு கொண்டு செல்லக்கூடிய ஒரு அற்புதமான நிகழ்ச்சி ஏற்பாடு செய்த திரு பாலகிருஷ்ணன் அவர்களுக்கும், திரு ரவிசங்கர், திரு பாபு சுவாமிகள் அவர்கள் உறுதுணையாளர்களுக்கும், திரு திருநாவுக்கரசு மற்றும் அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கத்தையும் வாழ்க வளமுடன் வாழ்த்தையும் தெரிவித்துக் கொண்டு, இன்றைக்கு குணத்ரய விபாக யோகம் என்ற 14வது அத்தியாயம். இந்த குணத்ரய விபாக யோகம்னா மனிதனுக்குள்ள இருக்கின்ற குணங்களை பற்றி 3 குணங்கள், அதை பற்றி நாம் இன்றைக்கி சிந்திக்க இருக்கின்றோம். உங்களுக்கு தெரியும், 3 குணங்கள் என்பது சத்துவகுணம், ரஜோகுணம், தமசகுணம். இந்த 3 குணங்கள் எப்படியெல்லாம் மனிதனை ஆட்சி செய்கின்றது, அதனுடைய இலக்கணம், அதுக்கப்புறம் அதனுடைய வேறுபாடுகள், ஒவ்வொரு குணத்துக்கு என்னென்ன வேறுபாடு, அது ஆதிக்கம் எப்படி செலுத்துது, எப்படி அடையாளம் கண்டுகொள்வது, அதனால் இந்த உலகத்தில் என்ன பலன், பரலோகத்தில் என்ன பலன்லாம் ஓரளவுக்கு நாம் இந்த நிகழ்ச்சியில் பார்க்க இருக்கிறோம். மனிதன் சொல்லும்போது இயற்கையினுடைய இறுதியாக பூத்த மலர், இயற்கையின் நந்தவனத்தில் இறுதியாக பூத்த மலர் மனிதன்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஓரறிவு தாவரம், ஈரறிவு புழுக்கள், 3 அறிவு பூச்சி இனங்கள், 4 அறிவு ஊர்வன, 5 அறிவு விலங்கினங்களிலிருந்து 6வது அறிவாக இந்த உலகத்தில் வருகை தந்த மனிதன். அப்போது அந்த மனிதன் தன்னுடைய மனதை கொண்டு இந்த உலகத்தில் மகிழ்ச்சியாக வாழ்ந்து மனநிறைவோடு வாழ்ந்து இறுதியில் அந்த முக்தி நிலை, மோட்சம், வீடு பேறு, பேரின்ப நிலை, மரணமில்லா பெருவாழ்வு, ஜீவ ஐக்கிய முக்தி எல்லாம் ஞானிகள் சொல்கிறாங்க. அந்த நிலையை மனிதன் எய்த வேண்டும். அதற்கு தான் இவ்வளோ இதிகாசங்கள், புராணங்கள்லாம் மகான்கள் ஏற்படுத்தி வச்சுருக்காங்க. பகவத்கீதை போன்ற நூல்கள்லாம் எதுக்குன்னா மனிதனுக்கு அவனுடைய நோக்கமான வீடு பேறு அந்த நிலையை ஒவ்வொரு மனிதனும் அடைய வேண்டும். அதற்கு எதெல்லாம் தடையாக இருக்குது, அந்த தடையெல்லாம் நீக்கி எப்படி நம்ம வாழ்க்கையில் மேன்மை பெறுவது. ஏன்னா மனிதன் துன்பமான வாழ்க்கையை தான், இன்பம், துன்பம், அமைதி, பேரின்பம், 4 நிலைகளில் மனித வாழ்க்கை. இன்பம் கொஞ்சமாக தான் இருக்குது, துன்பம் தான். காலையிலேருந்து இரவு தூங்குற வரைக்கும் பார்த்திங்கன்னா மகிழ்ச்சியாக இருக்குதா மனிதன் மனம் பார்த்திங்கன்னா ஏதாவது துன்பத்தையே நினச்சி வருத்தப்பட்டுன்னு இருக்கும். ஏதோ மகிழ்ச்சி அப்பப்போ கொஞ்சம் தலை காட்டும். இதையும் கடந்து அமைதி நிலைக்கு வரணும். அந்த அமைதி நிலையில் தான் நம்ம பேரின்ப நிலைக்கு நாம் போக முடியும். அப்போ எப்படி அடையிறது இதெல்லாம்ன்றதுக்கு அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம உடலை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். நிறைய பேருக்கு மனிதனாவே உடல், உயிர், மனம் இணைந்து செயல்பட்டால் தான் மனிதன் சிறப்பாக அமையும். இந்த உடலையும் மனதையும் கண்ட்ரோலில் வச்சுக்கணும். உடலை நம்ம கெடுத்துக்கூடாது, மனதையும் துன்பம் உறுத்தக்கூடாது, மனதையும் அமைதி நிலை வச்சுக்கணும். அப்போது இந்த உடல் பார்த்திங்கன்னா இந்த உடலே 3ஆக பிரிக்கிறாங்க. நிறைய பேருக்கு தெரியாது. உடலையும் 3ஆக பிரிக்கிறாங்க, மனதையும் 3ஆக பிரிக்கிறாங்க, குணங்களையும் பிரிக்கிறாங்க, 5 கோஷங்களாக சொல்கிறாங்க. இதெல்லாம் விளக்கங்களில் உடலை பற்றி, மனதை பற்றி, உயிரை பற்றி தெரிஞ்சுக்கிட்டால் தான் நாம் அதனுடைய சிறப்புகளை தெரிந்து கொண்டு வாழ்க்கையை சிறப்பாக வாழ முடியும். இப்போ உடல்னு எடுத்துக்கிட்டாவே
நம்ம பார்க்குறோம் இல்லையா, இது வந்து ஃபிசிக்கல் பாடி, பரு உடல்னு சொல்கிறாங்க. இரண்டாவது சூக்கும உடல், மூன்றாவது காரண உடல். என்னங்க வித்தியாசமாக இருக்குது? ஒரு சிலர் தெரிஞ்சிருக்கலாம் யோக மார்க்கத்தில் இருக்கவங்களுக்கு. ஒரு சிலர் புதுசாக இருந்தீங்கன்னா, இந்த பருவுடல் நம்ம பார்க்குறோம் இல்லையா, இது வந்து மேலோட்டமாக பார்க்குறது வந்து ஃபிசிக்கல் பாடி, பருவுடல்னு சொல்கிறாங்க. இதை உதாரணத்துக்கு நம்ம அடிபட்டதுன்னா ஒரு கட்டு போட்டுக்கிறோம் இல்லையா, இந்த பருவுடலுக்கு. இரண்டாவது சூக்கும் உடல், உயிர் சக்தி சுழண்டு கொண்டே இருக்கிற இந்த உடலுக்குள்ளே, அதுதான் இந்த உடலை இயக்குது, சூக்குவமாக நடக்குது. அந்த உயிரை பற்றி சொல்லும்போது பசுவினுடைய ரோமத்தை வந்து ஒன்று எடுத்து அதை 100 கூறுகளாக்கி அதில் ஒரு பாகத்தை எடுத்து 1000 கூறுகளாக பிரித்தா எவ்வளவு நுட்பமானதோ அந்த அளவு தான் உயிரினுடைய அளவுன்னு சொல்கிறாங்க. திருமூலர் சொல்கிறார், பசுவின் ரோமத்தில் 1,00,000 ஒரு பாகம்தான் உயிரினுடைய அளவு. அந்த உயிர் தான் சூக்கமாக இந்த உடலை இயக்குது. அப்போ உயிரணுக்கள் உடல் முழுவதும் சுற்றி வருது. அப்போ தான் எல்லா பாகங்களும் நம்ம உடலை இயக்க முடியும். கைகளை அசைக்க முடியும், கால்களை அசைக்க முடியும், பார்க்க முடியும், பேச முடியும், எல்லாமே. அந்த உயிர் வந்து சுழற்றும் போது அது சூக்கும உடலாக இயங்குது. அது எதுக்குன்னா, இப்போது டாக்டர்கிட்ட போகிறீங்க, தலைவலி ஜுரம்னு சொல்கிறீங்க, ஊசி போட்டால் தான் சரியாகணும், உடனே ஊசி போடுறாரு, வீட்டுக்கு வந்து தூங்கி எழுந்துக்கிறீங்க, சரியாக போகுது. அது நேராக சூக்கும உடலுக்கு போயிடுது இன்ஜெக்ஷனில் போடும்போது. மூன்றாவது காரண உடல் சொல்கிறாங்க. காரண உடல்லேருந்து உடலுக்கு முன்னாடி இந்த காரண பிரபஞ்சம் இருக்குது, சூக்கும பிரபஞ்சம் இருக்குது, ஸ்தூல பிரபஞ்சம் இருக்குது, இதெல்லாம் இருக்குது இந்த பிரபஞ்சத்தில். அப்போது காரண உடல் என்பது நாம் கனவில் இருக்கும்போது எங்கேயோ கனவு காண்றோம் இல்லையா, நம்ம படுத்துக்கின்னு இருப்போம் வீட்டில் பெட்ரூமில், அந்த இதில் படுத்துக்கின்னு இருப்போம், ஆனால் கனவில் எங்கெங்கேயோ போய் சுற்றி வருவோம். அந்த உடலுக்கு பேர் காரண உடல். அப்போ இது உடலுக்கு 3 அவஸ்தை இருக்குது. அதை யோகமாக சொல்லும்போது ஜாகிரத அவஸ்தா, சொப்ன அவஸ்தா, சுசுக்தி அப்படின்னு சொல்கிறாங்க ஞானிகள். ஜாகிர அவஸ்தான்னும் போது விழிப்பு நிலையில், இப்போ நீங்கள்லாம் இங்கே இருக்கீங்க, நான் சொல்கிறத கேட்குறீங்க, இது விழிப்பு நிலை. இதுதான் மனிதனுக்கு உயர்வு தரக்கூடியது. தூங்குகிற நேரம் தவிர நாம் ஒவ்வொருவரும் அயரா விழிப்பு நிலை, அவேர்னஸ், என்ன சொல்கிறோம், என்ன பேசுகிறோம், என்ன எண்ணுகின்றோம், நம்மளுடைய செயல்கள் மற்றவர்களுக்கு துன்பம் தருதா, மகிழ்ச்சி தருதா, நம்மளை எல்லோரும் விரும்புகிறாங்களா, அப்படின்னு நம்ம வந்து ஒவ்வொரு நிமிடமும் 2 வீலர் ஓட்டுறோம், சிக்னல் ஒழுங்காக பார்க்குறோமா, எருக்க ஒருத்தர் வராங்களா, அதை கிராஸ் பண்ணி பிரேக் அடிக்கிறோமா, இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் அயரா விழிப்பு நிலை அப்படின்ற இந்த விழிப்பு நிலையில் இருக்கிறது சிறப்பு. இது ஜாகிரத அவஸ்தான்னு சொல்கிறாங்க இந்த சான்ஸ்கிரிதத்தில். அப்புறம் சொப்ன அவஸ்தான்றது தூங்கும்போது, தூங்கிட்ட பிறகு நாம் இந்த பிரபஞ்சத்தோடு ஐக்கியமாக இருந்தோம். தூக்கமே இல்லைன்னா மனிதனுக்கு அவ்வளோதாங்க வாழ்க்கை. இறைநிலை எல்லாத்தையும் இந்த உடலுக்கு படைக்கும் போதே எப்படியெல்லாம் இந்த சிஸ்டம் இயங்கணும்னு சொல்லி அந்த 6லேருந்து 8 மணி நேரம் தூங்குறோமே, நம்ம தூங்குறது தான் தெரியும். தூங்கிட்ட பிறகு இந்த உடலானது அந்த சூக்கும இதோடு கலந்து போகுது. அதனால தான் இரவு தூங்கும்போது நாம் டயர்ட்னஸாக போய் தூங்குகிறோம். காலையிலேருந்து மாலை வரைக்கும் இரவு வரைக்கும் வேலை செய்துட்டு அப்பாடான்னு போய் தூங்குகிறோம். தூங்கிட்ட பிறகு வீழ்ச்சி பார்க்குறோம், இப்போ தான் தூங்கின மாதிரி தெரியுது. வீழ்ச்சி ஒன்று நமக்கு தெரியல. என்ன நடக்குதுன்னா, இந்த சூக்கும உடல் சூக்கும பிரபஞ்சத்தோடு இணைந்து அந்த தேவையான ஆற்றலெல்லாம், அந்த ஆற்றல் எப்படி தாய் ஒரு குழந்தைக்கு தேவையான பாலை கொடுத்து அந்த குழந்தைக்கு உணவாக இருக்குதோ, அதே மாதிரி இந்த உடலுக்கு இழந்த சக்தியை இந்த சூக்கும பிரபஞ்சம் கொடுத்து இந்த உடலுக்கு தேவையான ஓய்வு கொடுத்து மறுநாள் காலையில் எழுந்தவுடனே பிரிஸ்காக எழுந்துக்கிறோம். யார் கொடுத்தது இது? இதுதான் பிரபஞ்சம், பேராற்றல், பேரறிவு சொல்கிறாங்க. இது வந்து சொப்ன அவஸ்தா. சொப்னா வந்து கனவு. சுசுக்தி தான் ஆழ்ந்த உறக்கம். கனவு நிலைக்கு போகிறோம். அந்த கனவில் வந்து தூக்கம் கொஞ்சம் லேசாக இருந்து கனவு காண்றோம், ஏதோ கனவு நல்லது வருது, கெட்டது வருது, அது கனவு நிலை. மூன்றாவது ஆழ்ந்த உறக்கம். ஆழ்ந்த உறக்கத்தில் தான் இப்போ நமக்கு தேவையான சக்தி எல்லாம் கிடைக்குது. அதனால் தூக்கம் என்பது நம்ம 3 நிலை அவஸ்தைகள் சொல்கிறாங்க. பிறகு மனம்னு வரும்போது இந்த மனம்தான் இருக்குதே, இந்த உயிர் சக்தி சுழலும்போது அதிலிருந்து ஒரு அலை வருது, அதான் மனம் சொல்கிறோம். இப்போ ஃபேன் சுற்றுது,
காற்று வருது. அதே மாதிரி உயிரணுக்கள் உடல் முழுவதும் சுத்தும் போது அதுதான் மனமாக இயங்குது. 5 மனதினுடைய விளக்கம்னு நீங்கள் புரிஞ்சுக்கினீங்கன்னா 5 புலன்களால் பெறக்கூடிய அனுபவங்களை ஒப்பிட்டு கணித்தலையே மனம் சொல்கிறோம். இதை நல்லா புரிஞ்சுக்கணும். நம்ம இந்த 5 புலன்கள் ஞானேந்திரியங்கள் இருக்கு இல்லையா, இதில் நமக்கு பெறக்கூடிய அனுபவங்கள் இப்போ கூட பேசியிருந்தோம். அன்றைக்கி வந்து அவர் பேசினார், அப்படி இருந்தது. நேற்றுக்கு பேசினவர் இது பேசினார். நேற்றுக்கு வீட்டில் நடந்த நிகழ்ச்சிகள் மகிழ்ச்சியாக இருந்தது, இன்றைக்கி மகிழ்ச்சி இல்லை, துன்பமாக இருக்குது. நேற்றுக்கு அந்த ஹோட்டலில் சாப்பிட்டோம், நல்லா இருந்தது, இன்றைக்கி நல்லா இல்லை. இந்த மாதிரி ஒவ்வொரு அனுபவங்களும் வாழ்நாள் முழுவதும் நமக்கு கிடச்சிக்கிட்டே இருக்குது. இந்த 5 புலன்களால் பெறக்கூடிய அனுபவங்களை ஒப்பிட்டு கணிக்கிறோம். அதுதான் மனத்தினுடைய வேலை. இந்த மனம் வந்து எந்த அளவுக்கு மனிதனுக்கு இதமாக இருக்கோ, மனதை இதமாக வைத்துக்கொள்பவன் தான் மனிதன். ஆனால் இந்த மனம் இந்த உடலை பாடாப்படுத்துது. அங்கே போய் இங்கே போய் இது ஆசைப்படுறது, அது ஆசைப்படுறது. அப்படியெல்லாம் இந்த மனம் மேல் மனம், நடுமனம், ஆழ்மனம், அப்படி மனதை 3 நிலைகள். மேல் மனம் வந்து சராசரியாக பார்க்குறது, மேலோட்டமாக பார்த்து. இப்போ பஸ்ஸில் ஏறுறோம், 50 பேரை பார்க்குறோம், ஆனால் யாரையும் ஞாபகம் வச்சுக்க மாட்டோம். இது மேல் மனம். அதுக்கப்புறம் அந்த 50 பேரில் யாரோ 2 பேர் ஏற்கனவே நம்ம பார்த்து இவங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இதுன்னு சொல்லுவோம். அது நடுமணம். அதுக்கப்புறம் அவங்கக்கிட்ட எப்போவோ பழகியிருப்போம். அவங்க சொன்ன சொல்லு நம்ம வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா யாரோ எப்போ சொல்லியிருப்பாங்க, அதே மனசில் நினச்சிக்கினே இருப்போம். அது ஆழ்மனத்துக்கு கொண்டு போய் நம்மளை நல்ல விஷயங்களாக இருந்தால் மகிழ்ச்சியை கொடுக்கும், கெட்ட விஷயங்களாக இருந்தால் அவங்க மேலே ஒரு வெறுப்பு, கோபம் எல்லாமே குணங்களாக மாறுது. இந்த மனம் 3 நிலைகளை நம்ம அனுபவங்களை பதிவு செய்து பிறகு குணங்களாக மாறுகின்றன. அப்போ சத்துவ குணம், ரஜோகுணம், தாமச குணம், இந்த 3 குணங்கள் தான் மனிதனுக்கு. இது உலகத்தில் வாழக்கூடிய மனிதர்கள் அனைவரையும் இந்த 3 குணத்தில் தான் ஞானிகள் பிரிக்கிறாங்க. இதுக்குள்ளே தான் அடக்கம். ஆனால் ஒரே மனிதன் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் 3 குணங்களால் ஆட்கொள்கிறான். அதுவும் நம்ம புரியும். இப்போ முதல்ல இங்கே வரோம், இங்கே வந்தபோது இந்த மாதிரி நல்லா சத்சங்களில் பேசும்போது நம்ம குணம் அந்த சத்துவ குணம், அமைதி நிலை. சத்துவம்னா அமைதி. இந்த அமைதி நிலையில் இப்போ இருக்குது. எல்லாருக்கும் இந்த 1 மணி நேரம் பேசுவீங்க, நல்லது. நான் பேசுகிறது உங்களுக்கு பிடிச்சிருந்தால் உங்கள் மனம் வேறு எங்கேயும் போகாது. இல்லை எங்களுக்கு நான் பேசுகிறது கொஞ்சம் உங்களுக்கு ஏற்றக்கூடிய அளவில் இல்லைன்னா மனம் எங்கேயோ போயின்னு இருக்கும். இப்போ சத்துவ குணத்தில் நம்ம மனம் இருக்குது. நேராக இங்கே முடிச்சுட்டு வீட்டுக்கு போகிறீங்க. வீட்டுக்கு போன உடனே வீட்டில் ஏதோ டிஃபன் செய்கிறாங்க, அது உங்களுக்கு ருசியாக அமையல, இல்லை பிடிச்ச டிஃபன் இல்லை. உடனே குணம் வந்து ரஜோகுணமாக மாறிடும். ரஜோகுணம் மாறிடுது. பிறகு அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் தூக்க நிலைக்கு நம்ம போயிடுறோம். இதே மாதிரி ஒவ்வொரு மனிதனும் 3 குணங்களாலும் ஆளப்படுகிறான். எந்த குணம் மேலோங்குமோ மற்ற 2 குணம் கீழே இறங்கிடும். அப்போ இந்த 3 குணங்களுடைய இயல்புகளை நம்ம பார்க்கணும். சத்துவ குணத்தை கடைசியாக வச்சுக்கலாம். சத்துவ குணம், ரஜோகுணம், தாமச குணம். இந்த தாமச குணம்தான் வந்து மனிதனுக்கு துன்பத்தை கொடுப்பது. எப்பொழுதுமே எந்த செயலையும் வந்து காலதாமதம் செய்வது, எதையும் உடனே செய்ய மனம் ஓடாது. நாளைக்கு செய்யலாம், அடுத்த வாரம் பார்த்துக்கலாம், அடுத்த மாதம் பார்த்துக்கலாம், அடுத்த வருஷம் பார்த்துக்கலாம். எல்லாத்தையும் வந்து மந்த குணம், தள்ளி போடுற குணம். எந்த செயலையும் உடனே செய்யறதுக்கு மனம். 2வது மறதி. மறந்துட்டேன். யாருமே வந்து இன்றைக்கி இந்த ப்ரோக்ராம்னா நான் குறித்து வச்சுப்பேன். என்னுடைய பழக்கம். 1 வாரத்துக்கு, 1 மாதத்துக்கு, 1 வருஷத்துக்கு கூட என்னென்ன நிகழ்வுகள் நடக்க போகுது, ஏதாவது திருமண அழைப்பு விழுந்தால் அது தேதி போட்டு குறிச்சிக்கணும். ஆனால் நிறைய பேர் அதை பார்க்க மாட்டாங்க, வாங்கும்போது வாங்கிப்பாங்க, அப்போ மறந்துட்டேன்னு சொல்லுவாங்க. இது வந்து தாமச குணம் இருக்கவங்களுக்கு. 3வது சோம்பல். உடனே காலையில் சுறுசுறுப்பாக எழுந்துக்கணும். 6 மணிக்கு 5 மணிக்கு அலாரம் வச்சு எழுந்தோன்னா அலாரத்தை அடிச்சுட்டு அதுக்கப்புறம் பரண்டு தூங்கணும். ஒரு 1/2 மணி நேரம் தூங்கலாம், 1 மணி நேரம் தூங்கலாம். காலையில் எழுந்து 6 மணிக்கு எழுந்து தியானம் செய்யலாம், உடற்பயிற்சி செய்யலாம்னா மனம் போகாது. தூக்கத்திலேயே மனம் போகும். சோம்பல் புத்தியை கொடுக்கும். பிறகு
அதிக தூக்கம் 6லேருந்து 7 மணி நேரம் தூங்கினா போதும். இன்றைக்கி மனிதன் ரொம்ப கடும் உழைப்பாளிகள் இருக்காங்க இல்லையா? இந்த கொத்தனார் வேலை செய்கிறவங்க, ரோட்டில் வேலை செய்கிறவங்க, கண்டக்டருங்க, இயந்திரம் வேலை செய்கிறவங்க, ரொம்ப இந்த உடலுக்கு அதிகமான கர்மேந்திரியங்களுக்கு வேலை கொடுக்குறவங்க, கடும் உழைப்பாளி, மூட்டை தூக்குறவங்க, சாலையில் வேலை செய்கிறவங்க, அந்த மாதிரி ரொம்ப வெயிலில் அவங்கெல்லாம் 8 மணி நேரம் அதில் தான் இருக்கணுமே தவிர, ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா எப்பொழுதுமே தூக்கத்தில் இருப்பாங்க. இங்கே கூட ஒரு சிலர் வந்து கிளாஸ் ரூமில் படிக்கும்போது மாணவன் வந்து கிளாஸ் ரூமில் தூங்குவான். பிறகு சத்சங்கங்களில் ஒரு சிலர் வந்து எங்கேயோ டயர்டில் வந்து தூங்குவாங்க. பஸ்ஸில் எழுந்து உட்கார்ந்த உடனே பஸ்ஸுலேயும் தூக்கம் வந்துடும். கொஞ்ச நேரம் 10 நிமிஷம் 5 நிமிஷம் யாருக்காக வெயிட் பண்ணணும்னா தூங்கிடுவாங்க. இந்த மாதிரி அதிகமான தூக்கம் இருக்கவங்கள தாமச புத்தி. அப்போ அந்த தாமச குணத்தை வந்து நம்ம அந்த அளவுக்கு மனிதனுக்கு உயர்வை தராது, துன்பத்தை எந்த செயல்களையும் செய்ய தூண்டாது, தள்ளி போடுற குணம் இருக்கும். இந்த குணங்கள் நம்ம வச்சுக்கிட்டா வாழ்க்கையில் என்றைக்குமே மேன்மை பெற முடியாது. அந்த பிறவியின் நோக்கமான அந்த வீடு பேறு முக்தி நிலைக்கு செல்லவே முடியாது. அதை நல்லா புரிஞ்சுக்கணும் நம்ம. அப்போ தாமச குணத்திலேருந்து நம்ம வரணும்னு ஒவ்வொருத்தரும் நினைக்கணும். ஆனால் என்ன சொல்லுவாங்க, அதை வந்து திருத்திக்கணுன்னே நினைக்க மாட்டாங்க. தெரியும், ஆனால் வந்து அதை திருத்திக்கணும்னு ஒரு சிலர் நினைக்க மாட்டாங்க, அப்படியே இருப்பாங்க. அதுக்கப்புறம் அறியாமையிலே இருப்பாங்க. எதையும் வந்து தெரிஞ்சுக்கினா தான் 4 விஷயங்கள். இப்போ பகவத்கீதையில் டெய்லி ஒவ்வொருத்தர் பேசுகிறாங்க. அன்றைக்கி கண்ணதாசனை பற்றி ஒருத்தர் பேசுனாங்க. நல்ல சிறப்பாக கண்ணதாசன் எப்படி பகவத்கீதையில் இருக்கிற அந்த ஸ்லோகங்களை, அவருக்கு தெரியாது சமஸ்கிருதம், ஆனால் சமஸ்கிருதத்தில் இருக்கிற அந்த பாடல்களை ஒரு நிபுணரை வச்சு, சமஸ்கிருத பண்டிதரை வச்சு மொழிபெயர்த்து அதை வந்து ஒரு கவிதை வடிவில் எழுதி அதை ஒரு புக்காக வெளியிட்டு அதில் என்னென்ன சொல்லப்பட்டிருக்கோ, அந்த கர்ணன் படத்தில் கூட கடைசியாக கர்ணன் இறக்கும் தருவாயில் ஒரு பாடல் இருக்கும். அதையெல்லாம் சிறப்பாக எழுதி மக்களுக்கு எளிய முறையில் கொண்டு செல்கிறாங்க. இதெல்லாம் நம்ம படிக்கிறது இல்லை. அந்த அறியாமையிலே இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து அறிஞ்சு கொள்ளணும், 4 பேரை பார்த்து தெரிஞ்சுக்கணும், புக்கை பார்த்து தெரிஞ்சுக்கணும், இல்லை சத்சங்கத்தில் இந்த மாதிரி வந்து தெரிஞ்சுக்கணுன்ற எண்ணமே அவங்களுக்கு வரத்துக்கு வாய்ப்படாமல் இருக்காது. ஜட சக்தி அவங்ககிட்ட எப்போவுமே ஒரு கல் மண் எப்படி ஜடமாக இருக்குதோ அதுபோல் அந்த ஜடம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த நிலையிலேயே இருப்பாங்க. நோய்கள் வந்து அவங்களுக்கு அதிகமாக தாக்கும். ஏன்னா ஒரு யோகா பயிற்சிகள் செய்யணும், ஓடணும், நீந்தணும், அந்த மாதிரி எல்லாம் ஏதாவது ஒன்று செயல்பட்டால் இந்த உடலை நம்ம ஆரோக்கியமாக வச்சுக்க முடியும். வெறும் சாப்பிட்டு தூங்கினா இந்த உடல் ஆரோக்கியமாக இருக்காது. அப்போது இந்த உடலுக்கு நோய்கள் தாக்கும். அவங்களுடைய வாழ்க்கையே வந்து மகிழ்ச்சி இல்லாமல் இருக்கும். எப்போ பார்த்தாலும் கவலையில் இருப்பாங்க அவங்க. இதெல்லாம் வந்து தாமச குணத்தில் இருக்கவங்களுடைய இயல்புகள். அப்போ ஒவ்வொருத்தரும் தாமச நிலையிலிருந்து நம்ம மாற்றிக்கொள்ள வேண்டும் அப்படின்னு நினைக்கணும். அதுக்கப்புறம் ரஜஸ்னாவே செயல்திறன், ஆளுமை திறன், மற்றவங்களை வந்து எப்படி ஆளுமை செய்யணும் அப்படின்ற விவேகம் உடையவங்க அவங்க. இந்த போலீஸ் எல்லாம் உதாரணமாக சொல்லலாம். ரஜஸ் இருக்கவங்களுக்கு, அந்த வீரர்கள், சோல்ஜர்ஸ் நம்ம இராணுவத்தில் இருக்காங்க இல்லையா, அவங்களெல்லாம் அப்படி தான் எதிரியை வந்து எப்பொழுதுமே வெல்லணும், எதிரிகள் நம்ம நாட்டை தாக்கக்கூடாது அப்படியும் அவங்களுடைய உணர்வுகள் எப்பவுமே அந்த ரஜஸில் தான் இருக்கும். துடிப்பாக ஓடுவாங்க பாருங்கள், அதெல்லாம் நம்ம பார்க்குறோம். அந்த பனிமலைகளில் நம்ம நடக்கக்கூட முடியாது. அந்த பனிமலைகளில் அந்த துப்பாக்கி, அவங்க அந்த இராணுவ உடை இதெல்லாம் வச்சுக்கிட்டு போகும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். எப்படி தான் அவங்க வாழ்க்கையை வந்து நம்ம இதுக்காக தியாகம் பண்ணுறாங்க அப்படின்னு நினைக்கும்போது. அவங்களுக்கு வந்து செயல்திறன் ஏதாவது ஒன்று சேர்த்துக்கிட்டு, இப்போ பாலகிருஷ்ணன் மாதிரி நிறைய பேர் வந்து எதுவுமே செயல்படாமல் எதுக்குப்பா வம்பு, ஏதோ நம்ம மக்கள் எப்படி போனான்னா அவங்கள பற்றி நமக்கு கவலை இல்லை, நாம் வரைக்கும் ஏதோ வாழ்ந்தோமா மறைஞ்சோமா போனோமான்னு நிறைய பேர் வாழ்ந்துட்டு போயிடுவாங்க. ஆனால் ஒரு சில இந்த ரஜோகுணத்தில் இருக்கவங்க கடமை வீரர்கள், செயல்திறன் அதிகமாக, எதாவது ஒன்று செய்யணும். அது வந்து மக்களுக்கு பாதகமாக செய்யக்கூடாது, மக்களுக்கு நன்மை தரக்கூடிய செயல்களை செய்கிறவங்க.
அவங்களுக்கு வந்து கிரியாசக்தி அதிகமாக இருக்கும். எப்பொழுதுமே சிந்தனை ஏதாவது ஒன்று எண்ணத்தில் வர்றதை வந்து செயல்பட்டுக்கினே இருக்கிற. கோபம் அதிகமாக வரும். ஏன்னா இந்த சமுதாயத்தை பாரதியார் மாதிரி, பாரதியார் எவ்வளோ இந்த நாட்டை கண்டு ஒரு மனிதனுக்கு உணவில்லை எனில் ஜகத்தினை அழித்திருவேன் நான். ஒரு மனுஷனுக்கு சாப்பாடு இல்லைன்னு அவன் பசியாக இருந்தானா இன்னத்துக்கு இவ்வளோ மக்கள் வாழ்ந்து ஒரு சக மனிதனுடைய பசியை போக்க முடியாமல் என்ன வாழத்துக்கு நான் வேண்டி இருக்குன்னு அப்படின்னு அந்த அளவுக்கு பொங்கி எழுவார். பெண்களுக்கு துன்பம் நேர்ந்தால், குழந்தைங்களுக்கு துன்பம் நேர்ந்தால் இந்த நாட்டு மக்கள் வந்து நல்லா வரணும், நல்லா அறிவில் சிறந்து விளக்கணும் அப்படின்னு அவருடைய எண்ணமெல்லாம். ஓடி விளையாடு பாப்பா, ஓய்ந்திருக்க ஆகாது பாப்பா, எண்ணிய முடிதல் வேண்டும், நல்லவே எண்ணல் வேண்டும், திண்ணிய நெஞ்சம் வேண்டும், தெளிந்த நல்ல அறிவு வேண்டும். பாரதியார் பாடல் பார்க்கும்போது அவருடைய ஒவ்வொரு தேடிச்சோறு நின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்பம் மிகழன்று பிறர் வாட பல செயல்கள் செய்து நரை கூடி கிழப்பெரும் வைதி பின் கொடுங்கூற்று கிரையான பெண் பாயும் பல வேடிக்கை மனிதர்களைப் போல நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ. பழைய பேர் அப்படி தான், ஏதோ பிறக்கிறோம், ஏதோ சாப்பிட்றோம், தூங்குகிறோம், அவ்வளோதான், விலங்கின வாழ்க்கை வாழறோம், அப்படியே மறைஞ்சு போகிறோம். வயதாவது முதியவது எதுவும் அவங்களால இந்த சமுதாயத்துக்கு இதுக்கு மற்றவங்களுக்கு பிரயோஜனம் இல்லாமல் மறைஞ்சிட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரி என்ன நினைக்காத அப்படின்னு சொல்லி அவர் வந்து இறைவனை வேண்டார். அந்த மாதிரி இருக்கிறவங்கெல்லாம் வந்து கோபம், வெறுப்பு. அப்புறம் இவங்க கோபத்தினால இவங்களுடைய உடல் பாதிக்கப்படுது. தெரியும், கோபம் வந்தாவே மனிதனுக்கு பல நோய்கள் தாக்கும். கண்கள் எரிச்சல் வரும், அப்புறம் வந்து மாரடைப்பு வரும், ஒரு சிலருக்கு பிபி ஏறும். இந்த மாதிரி நோய்கள் வந்து அதிகமாக தாக்கக்கூடிய மனநோயும் ஒரு சிலருக்கு தாக்குவாங்க. ஒரு கிராமத்தில் நான் பார்த்துருக்கேன், ஒரு கணவருக்கு மனைவி, அந்த அம்மா ரொம்ப அமைதியானவங்க, ஆனால் அவருக்கு அதிகமான கோபம். எப்போ பார்த்தாலும் மனைவியை வந்து திட்டிக்கின்னு இருப்பார், அடிப்பார். ஒரு சில நேரம் அந்த அம்மா இறங்கி வீட்டிலேருந்து ஓடி தெரு வழியாக ஓடும், அது பின்னாடியே வரைச்சின்னு போவார். ஒரு முறை போய் அந்த அம்மா போய் கன்னத்திலே விழுந்துடுச்சு. அந்த மாதிரியும் வந்து ஒரு சில கோபத்தினால தன்னுடைய வாழ்க்கையை இழந்தவங்க இருக்காங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடாது. அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஆசைப்படுதல் நிறைய வந்து ஆசை இருந்துக்கிட்டே இருக்கும் இந்த ரஜோகுணத்தில் இருக்கிறவங்களுக்கு. ஏன்னா எந்த செயல் செய்தாலும் பலன் கிடைக்குது இல்லையா, அதனால் ஆசைப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க. உலக பற்றுகளில் வந்து அதிகமாக இருக்கும். மூவகை ஆசைகள்: மண்ணாசை, பொன்னாசை, பெண்ணாசை. மண் என்பது நிலம், அது வீடு மனையாக இருக்கலாம், விவசாய நிலங்களாக இருக்கலாம், தொழிற்சாலைகளாக இருக்கலாம். இந்த மாதிரி ஏதாவது ஒன்று வாங்கணும் அப்படின்னு சொல்லி மண் மேலே அதிகமாக இருக்கும். அதான் மண்ணுன்னு சொல்லும்போது ஒரு முறை இறைவன்கிட்ட வந்து 2 பேர் போனாங்களாம். இறைவன் வேண்டாம், ராஜா கிட்ட. ஒருத்தர் வந்து 3 ஏக்கர், ஒருத்தர் 30 ஏக்கர். ஏன்பா அவனுடைய இடத்த நீ ஆக்கிரமிப்பு பண்ணுற, அவன் வச்சுக்கிறதே 3 ஏக்கர் தான், உனக்கு தான் 30 ஏக்கராக இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, எனக்கும் முதல்ல 3 ஏக்கர் தான் இருந்தது, படிப்படியாக அப்படியே 30 ஏக்கராக வளைச்சி போட்டான் அப்படின்னா. அதே மாதிரி மற்றவங்களுடைய இடத்துக்கு மேலே ஆசைப்பட்டுக்குன்னு இருப்பாங்க. ஒரு வீடு கட்டும்போது கூட பார்க்கலாம், காலியாக இருந்ததுன்னா பக்கத்து மனையில் ஒரு 6 அடி சேர்த்து கட்டிடுவாங்க. என்னடா இது, நமக்கு இவ்வளோ தானே வாங்கியிருக்கோம், அதுக்குள்ளே கட்டணும் அப்படின்னு எண்ணம் வராது. காலியாக தானே இருக்குது, பார்த்துக்கலாம் வரும்போது அப்படின்னு சொல்லிட்டு 3 இன்ச்சு எல்லாம் 6 இன்ச்சு பார்க்கலாம். நிறைய இடத்துல வீட்டு மேலே தகராறு வரும், வரப்பு தகராறு வரும், அண்ணன் தம்பிகளுக்குள்ளே தகராறு வரும், பாக பிரிவினையில். இந்த மாதிரி எவ்வளோ தகராறுகள் இந்த ரஜோகுணத்தில் இருக்கிறவங்களுக்கு நம்ம பார்க்கலாம். அப்புறம் பஞ்சமகா பாதகங்கள்: பொய், களவு, சூது, கொலை, கற்பழிப்பு. எப்போ பார்த்தாலும் பொய் சொல்லுவாங்க அதிகமாக. களவு, ஒரு சிலர் போயிட்டு மற்றவங்க பொருளை களவு பண்ணுவாங்க. சூது செய்வாங்க. கொலை செய்ய கூட தயங்க மாட்டாங்க, கோபம் வந்துச்சுன்னா அவங்களுக்கு, ரஜோகுணத்தில் இருக்கவங்க. அதுக்கப்புறம் இந்த பெண்கள் மோகத்தில் அழியிறது. சின்ன குழந்தைங்கள் கூட பார்க்க மாட்டாங்க. இப்போ வர மனிதர்களாக இருக்காங்க. பேப்பரில் இதெல்லாம் பார்க்கும்போது நேற்று கூட ஒரு 10 வயது குழந்தைய ஒரு கொடூரமான ஒரு மனநிலை. இதெல்லாம் ரஜோகுணம். அதுக்கு தான் இன்றைக்கி அரசாங்கத்தில் ஒரு சில மதுபானங்கள்லாம் விற்கும்போது அதை வாங்கி சாப்பிட்டு கோபத்தை, அந்த குணத்தை அதிகமாக்கிறாங்க.
மனிதனுக்கு உணர்வை தூண்டக்கூடியது. இதெல்லாம் ரஜகுணத்தினுடைய வெளிப்பாடு. எது ரஜகுணத்து கோபத்தில் இதில் வரும்போது இல்லை, ரஜகுணத்துலேயும் வருது, பார்த்துருக்கேன். ரெண்டுமே 2 குணங்கள்லையும், அதாவது நல்ல காரியங்கள் செய்கிறவங்களும் இருக்காங்க, அதே இதில் இருந்து கெட்ட காரியம் 2 அவர் சொன்ன மாதிரி 2ம் சேர்ந்த மாதிரி. இது ரஜோகுணத்தில் பாதி செயல்படும், தாமச குணத்திலையும் செயல்படும். அதனால் இந்த 2 குணங்கள் 6 தீயங்குணங்களாக மாறுது. பேராசை, சினம், கடும் பற்று, உயர்வு தாழ்வு பான்மை, முறையற்ற பால் கவர்ச்சி, வஞ்சம். இதெல்லாம் இந்த 2 குணங்கள் யார் ஆட்கொள்ளுதோ, எது மேலோங்கி இருக்கோ, இந்த இதுக்கெல்லாம் வருது. இந்த பேராசை என்பது மனிதனுக்கு ஆசை தேவை தான். இப்போ நடந்து போகிறான், ஒரு சைக்கிள் வேணுன்றது ஆசை தான், நியாயமான ஆசை தான். அதே மாதிரி சைக்கிளில் போகிறாங்க, ரொம்ப ஸ்லோவாக போக முடியுது, ஓட்ட முடியல, பைக் வாங்கணும்னு ஆசைப்படுறது. இப்போ நடந்து போகிறவங்க கார் வேணும்னு ஆசைப்படுறான்னு வச்சுங்க, அது வரவுக்கு மீறிய இந்த ஆசைன்னு போது ஒரு முறை நான் பேப்பரில் படித்தேன். இந்த உதாரணங்களும் சொல்லும்போது உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். செங்கல்பட்டில் ஒரு பையன் ஏதோ ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறான், ஒரு 10,000 ரூபா நான் சம்பாதிக்கிறான். அவனுக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பைக்கு வாங்கணும்னு சொல்லி, அவங்கெல்லாம் வச்சுருக்காங்களேன்னு சொல்லிட்டு இவனும் பைக்கு வாங்கணும்னு சொல்லிட்டு ஒரு ஃபைனான்சியர்கிட்ட போய் பைக்கு வாங்கிட்டான். ஒரு 3 மாதம் அந்த பைக்கில் ஆசையாக சுற்றி வந்தான். அதுக்குண்டான இஎம்ஐலாம் மாதாந்திர தவணையெல்லாம் கட்டின்னு வந்தான். பிறகு அவனால் மாதாந்திர தவணை கட்ட முடியல. ஃபைனான்சியர் பைக் எடுத்துன்னு போயிட்டார். இவனுக்கு ரொம்ப அவமானமாக போச்சு. என்னடா அது பைக்கு போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் சூசைட் பண்ணிக்கணும். அப்போ இந்த பேராசை என்ற குணத்தினால அவனுக்கு என்னாச்சு, வாழ்க்கையே போயிடுச்சு. குடும்பமே இல்லாமல் அவங்க பெற்றோர்களுக்கு ரொம்ப பெரிய இழப்பு. ஒரு பையனை 25 வயசு வரைக்கும் ஆளாக்கி வளர்த்துட்டு ஒரு பைக்கினால் அவன் வாழ்க்கையை மாற்றிக்கிட்டான் அப்படின்ற மாதிரி. அப்போ யோசிக்கணும், நமக்கு என்ன வருமானம் வருது, என்ன நம்ம கட்ட முடியும், மெயின்டெனன்ஸ் செலவு எவ்வளோ ஆகுது, இதெல்லாம் யோசித்து சிந்தித்து செயல்படுறதுக்காக தான் இந்த மனவளக்கலைகள் போன்ற யோக மார்க்கத்தில் அதுக்கெல்லாம் ஒரு பயிற்சி வைக்கிறாங்க. பேராசையை நீ அதிகமாக வளர்த்துக்கிட்டே போவாத, அதுக்கு நிறைமனமாக மாற்றிக்குங்க, இருக்கிறத வச்சு நம்ம சிறப்பாக வாழணும், அந்த மாதிரி மனநிலைக்கு நம்ம வரணும். அதுக்கெல்லாம் பயிற்சி வேணும். இதெல்லாம் எதுவுமே நம்ம ஒரே வார்த்தையில் சொல்லிட்டு போயிடலாம், ஆனால் அதுக்கு நீண்ட நெடிய தொடர் பயிற்சிகள் தேவைப்படுது. ஒரு குணத்திலேருந்து ஒரு குணத்துக்கு மாறணுன்னாவே அந்த பேராசை என்ற குணத்தை நம்ம நிறைமனமாக மாற்றிக்கொள்ள வேண்டும். இருப்பதை கொண்டு பார்க்கலாம். பெண்கள்லாம் பார்த்திங்கன்னா அவங்க ஒரு சிலரை தவிர பெரும்பான்மையான அந்த காலத்தில் சொல்லுவாங்க, அம்மா கிட்ட கொடுத்து வச்சிங்கன்னா 6 100 ஆக்குவாங்க, சிறு சிறிதாக நகையை சேர்த்து பெண்ணுங்களுக்கு கல்யாணம் பண்ணுவாங்க. ஆனால் ஆண்களுக்கு சேமிப்பு திறன் அந்த அளவுக்கு இருக்காது. பெண்கள் கடுகு டப்பாவில், புளி டப்பாவில் எல்லாத்துலேயும் போட்டு சேர்த்து வைக்கிற பழக்கம் இருக்குது அப்படின்னு சொல்லி சேமிப்பு இது. அப்போ அது அவங்களுக்கு ஆபத்து காலத்தில் உதவும். இந்த மாதிரி நம்ம ஆசையை பேராசையை நிறைமனமாக மாற்றிக்கொள்வதற்கு ஒரு பயிற்சிகள்லாம் நம்ம யோக மார்க்கத்தில் இருக்குது. பிறகு சினம் வருது. எல்லாத்துக்கும் அது கோபம் வராதவங்க யாராவது இருக்கீங்களா? கொஞ்சம் கையை உயர்த்துங்க. எனக்கு கோபமே வராது, எப்பொழுதுமே அமைதி நிலையில் இருப்பேன் நான். கோபம் அது எல்லா மனித பிறவிலேயே இருக்குது. அது விலங்கினத்திலேருந்து வந்த இது. இப்போ பாம்பு சீருது, நாய் குறைக்குது, ஏதாவது இது ஆச்சுன்னா, இதுபோல் நமக்கு கோபம் வருது. எல்லார் மேலேயும் நம்ம கோபப்படுறோம், எரிஞ்செறிஞ்சு விடுறோம், திட்டுறோம். அதனால் இந்த உடலுக்கு எவ்வளோ பாதிப்பு தெரியுங்களா? அப்போ அந்த கோபத்தை பொறுமையாக மாற்றிக்கணும். அதுக்கு எங்கள் மனவளக்கலையில் ஒரு சில பயிற்சிகள்லாம் சொல்லித்தரோம். முதல்ல யார் யார் மேலே கோபம் வருது அப்படின்னு ஒரு 5 பேரை எடுத்துக்கங்க. 5 பேரை நீங்கள் எடுத்துக்கிட்டு அவங்கள முதல்ல யார் பேர் அதிகமாக முதல்ல அவர் எடுத்துக்கணும். இப்போ பெரும்பான்மையான மக்களை கேட்டிங்கன்னா கணவன் மனைவின்னு சொல்லுவாங்க,
மனைவி கணவன் திருமணம் ஆச்சுன்னா என்ன காரணம்னா எதிர்பார்ப்பு அதிகம். கணவன் மனைவி மேலே இப்படியெல்லாம் செய்து வைக்கணும், டிஃபன் இப்படி நடந்துக்கணும், நான் நினச்ச நேரத்தில் வேணும்னா அந்த பொருள் நமக்கு வேணும், அந்த மாதிரி எல்லாம் எதிர்பார்ப்பு. அதே மாதிரி மனைவிக்கு வந்து வெளியேருந்து வரும்போது இதை வாங்கிட்டு வரணும், தீபாவளி ஆனால் ட்ரெஸ் எடுத்து கொடுக்கணும், பொங்கல் ஆனால் ட்ரெஸ் எடுத்து கொடுக்கணும், வெளியே கூட்டின்னு போகணும், இதுபோல் பல விதமான இதை ஒருத்தர் நிறைவேற்றலன்னு வச்சுங்களேன், அதையே வந்து கோபமாக வெளிப்படுது. அப்போது இதுக்கு ஒரு பயிற்சியாக என்ன சொல்கிறாங்கன்னா, அதை பொறுமையாக கொண்டு வரணுன்னா நீங்கள் யாராவது அதிகமாக யார் காலையிலேருந்து யோசிங்க, ஒரு நாள் வாழ்க்கையில் யார் மேலே அதிகமாக உங்களுக்கு கோபம் வருது அப்படின்னு அது பேர் எழுதி வச்சுட்டு, அவங்களுக்கு உங்களுக்கு என்ன உறவு, எந்தெந்த சூழ்நிலையில் கோபம் வருது, அப்போ அதை தவிர்க்கிறதுக்கு எடுக்க வேண்டிய முயற்சிகள் என்ன, அவங்க என்ன கேட்டாலும் என்ன பேசினாலும் ஒரு வாரத்துக்கு நான் பேச மாட்டேன், ஏற்று பேச மாட்டேன் அதிகமாக. இப்போ நான் ஒன்று சொல்கிறோம், 2 சொல்லா வருது, அப்புறம் 4ஆக மாறுது, அப்புறம் கையில் அடிக்க போகிறாங்க, இப்படி தானே கோபம் டெவலப் ஆகுது. சாதாரணமாக இப்போது ஏற்கனவே சொன்னேன் நான், ஒருத்தர் வந்து 2 பேருக்குள்ளே வாக்குவாதம் நடக்குது, அந்த வாக்குவாதம் அப்படியே முற்றி கோபமாகி கையிலேருந்து கத்தி எடுத்துட்டான். கத்தி எடுத்துகிட்டு லேசாக அவனை தாக்கினான், அது கடைசியில் எங்கேயோ போய் பாய்ஞ்சி ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகிறாங்க, இறந்துட்டான். கடைசியில் கொலை முயற்சின்னு சொல்லிட்டு கொலையில் போய் ஜெயிலில் போட்டாங்க, 25 வருஷம் ஜெயில். அப்போது இந்த மனித மனத்தை அந்த கோபம் இருக்க, அதை வந்து கண்டிப்பாக நம்ம வந்து கோபம் இருக்கிற வரைக்கும் மனிதனுக்கு ஒரு நல்ல கதி வராது, மேன்மை பெற முடியாது எந்த மனிதனாலும். அப்போது அந்த கோபத்தை குறைப்பதற்கு ஒரு பயிற்சி, சினம் தவிர்த்தல், அதை வந்து பொறுமையாக நம்ம மாற்றிக்கிறதுக்கு பழகணும். அதுக்கப்புறம் கடும் பற்று, ஒரு சிலருக்கு வந்து எல்லாவற்றிலையும் வந்து பற்று இருந்துகிட்டே இருக்கும். பற்று இருக்கிற வரைக்கும் அப்போது பற்றுக பற்றற்றான் பற்றினை பற்றுக அப்பற்றை விடற்குன்னு சொல்லி திருவள்ளுவர் சொல்கிறார். அந்த பற்றில்லாத ஆண்டவனை நீங்கள் பற்றணும். இங்கே இருக்கிற மக்கள்கிட்ட பற்று வச்சுக்கிட்டா அது நீடிக்காது. ஒரு தாய் குழந்தை மேலே பற்று வச்சுருப்பாங்க, திருமணம் ஆகி போனவொன்னே அது அப்படியே தாயை மறந்துட்டு போயிடும். அதெல்லாம் ஒரு சில இதுக்கு தான். ஆனால் விலங்கினங்கள் அதை பற்றி நினைக்கிறது இல்லை. இந்த மனிதன் மனம் மட்டும்தான் குழந்தைகளை நினைக்கும். கடைசி வரைக்கும் என்ன நான் பெற்று வளர்த்துனேன், அப்பா சொல்லுவார் நான் உங்களை காப்பாற்றினேனே, என்னை நினச்சிங்களா. வெளிநாட்டு மாதிரி இங்கேயும் மாறிட்டு வருது. வெளிநாட்டிலலாம் 14 வயசுக்கு மேலே, அமெரிக்காவிலே சொல்லுவாங்க 14 வயசுக்கு மேலே அது வந்து அவங்க அந்த பெண்ணோ பையனோ எப்படி வேணாலும் அவங்க வாழ்க்கை அமைச்சிக்கலாம். அப்பா அம்மா அவங்களுக்கு சொத்து சேர்த்து வைக்கணும், இது சேர்த்து வைக்கணும்லாம் எண்ணமே கிடையாது. அவங்கவுங்க அவங்க வாழ்க்கை இங்கேயும் அந்த அளவுக்கு இங்கே மாறிட்டு வருது. நம்ம இந்திய நாட்டிலையும் அவங்களுக்கு தேவையான கல்வியை கொடுக்குறீங்க, அதுக்கப்புறம் அவங்க வாழ்க்கையை அவங்க அமைச்சுப்பாங்க. அவங்களுக்கு சேர்த்து வைக்கணும், பேரனுக்கு சேர்த்து வைக்கணும். அந்த காலத்தில் மாதிரி அந்த பற்று இருந்துக்கினே இருக்குது. இப்போ பிள்ளைங்கள் மேலே பற்று, பேரன் பேத்திகள் மேலே பற்று, உறவினர்கள் மேலே பற்று, சகோதர சகோதரிகள் மேலே பற்று. இந்த பற்று எல்லாம் வந்து ஒரு அளவோடு இருக்கிற வரைக்கும் தான். அது கடும் பற்றை வந்து ஈகையாக மாற்றணும். நம்ம பிள்ளைங்க மட்டும் இல்லை, பக்கத்து வீட்டு பையன் கஷ்டமாக இருக்குதா, சாப்பாடு இருக்குதா, நல்லா படிக்கிறான், அவங்களுக்கு ஏதாவது படிப்புக்கு வாங்கி கொடுக்கலாம், வேலை செய்கிற ஆளுங்களுக்கு ஏதாவது அவங்களுக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுக்கலாம். இந்த மாதிரி ஒரு சில வைர வியாபாரி நார்த் இந்தியாவில் அவர்கிட்ட வேலை செய்தவங்களுக்கு எல்லாருக்கும் வந்து வீடு கட்டி கொடுத்துருக்காரு. ஆனால் அந்த அளவுக்கு அவர் வருமானம் வந்திருக்கு, கொடுத்துருக்காரு. அதே ஒருத்தர் கார் வாங்கி கொடுத்துருக்காரு. அதே மாதிரி கடும் பற்று நம்ம மட்டும் சேர்த்துனே போனோம், ஒரு கடைக்கு 10 கடை ஆரம்பிக்கணும், 10 பிரான்ச் ஆரம்பிக்கணும்னு அதிகமாக நினச்சிக்கினே போகிறாங்க பற்று இருக்கிறதுனால. ஆனால் அங்கே வேலை செய்கிற தொழிலாளர்களும் நம்மளை மாதிரி மனிதன்தான், அவங்களுக்கும் உண்டான இதை செய்யணும் அப்படின்ற மாதிரி அது கடும் பற்றை வந்து ஈகையாக மாற்றிக்கும். கொடுக்குற அளவுக்கு மற்றவங்களுக்கு தான தர்மங்கள் கொடுத்து அதை வளர்த்துக்கணும் ஒவ்வொருத்தரும். அப்புறம் முறையற்ற பால் கவர்ச்சி, இது இன்றைக்கி ரொம்ப அதிகமாக காணப்படுது. அதே பேப்பர் மீடியா வந்துட்ட பிறகு எங்கேயோ நடக்கிறதெல்லாம் அப்படியே கொண்டு வந்து போடுறோம். அதை வந்து கற்பு நெறியாக மாற்றிக்க சொல்கிறாங்க. அது ஆண்களுக்கும் உண்டு, பெண்களுக்கும் உண்டு. பெண்களுக்கு மட்டும் கற்பு தான், ஆண்களுக்கு இல்லைன்னு இல்லை. அந்த ஒழுக்க பழக்க வழக்கம், நல்ல ஒழுக்க பழக்க வழக்கங்களை கற்றுக்கிட்டு அதை வந்து நம்ம கற்பு நெறியில் ஒவ்வொருத்தரும் நடந்துக்கணும். அந்த பருவம் இருக்குது இல்லையா, படிக்கிற பருவம் வரைக்கும் அந்த படிப்பில் தான் கான்சன்ட்ரேட் பண்ணணும். இன்றைக்கி அப்படி இல்லை. பஸ் ஸ்டாண்டில் போனால் பசங்க
எல்லாம் ஒன்றா நடந்து கையை போட்டுக்கின்னு வர ஒரு சில பசங்கள்லாம் போதுங்க. இன்றைக்கி பசங்களுக்கு பெண்கள் பிள்ளைகளுக்கும் அந்த பயம் இல்லை. நாடா இது முன்னெல்லாம் பெண் பிள்ளைகள் வந்து பெரியவங்களை கண்டாங்கன்னா பயந்து போவாங்க. இப்போ அந்த பயமே பெண் பசங்களுக்கு வர வர குறைஞ்சி போகுது. நம்ம பார்க்கும்போது அவங்களும் அந்த பெற்றோர்கள் அந்த காட்சியை பார்த்தாங்கன்னா எப்படி இருக்கும்? நாடா இது நம்ம பொண்ணை படிக்கிறதுக்காக போகிறோம், படிக்கும்போது ஒழுங்காக ஓரளவுக்கு டிஸ்டன்ஸு கீப் அப் பண்ணணும். அந்த ஆண் பெண்ணுன்றது ஒரு திருமணம் வர வரைக்கும் அந்த டிஸ்டன்ஸு கீப் அப் பண்ணால் தான் அவங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். இல்லை பெண்கள் வாழ்க்கை ரொம்ப இந்த கவர்ச்சினால், அது இயற்கை ஹார்மோன்களினுடைய இது. ஆனால் அதெல்லாம் புரிஞ்சுக்கணும். அதுதான் யோக மார்க்கத்தில் அவங்களுக்கு இளைஞர்களுக்கு எல்லாம் பயிற்சி குழு சொல்லித்தரோம் நாங்கள். காயகல்பன் பயிற்சி இருக்குது. அந்த காயகல்பன் வந்து உயிர் சக்தி. அந்த உயிர் சக்தி சக்தி திடமாக வச்சுக்கிறதுக்காக அந்த சக்தியை வந்து நம்ம ரீசைக்கிளிங் ஆஃப் எனர்ஜின்னு சொல்லுவாங்க. அப்போது அந்த பயிற்சி செய்ய செய்ய அவங்களுக்கு அந்த உணர்ச்சியெல்லாம் அந்த உணர்வெல்லாம் வந்து கட்டுப்படுத்தப்பட்டு அந்த திருமணம் பெற்றோர்கள் பார்த்து நடத்தி வைப்பாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம இந்த திருமண உறவு முறையற்ற இதிலெல்லாம் போகக்கூடாது. நீங்கள் செல்ஃபோன்னு மீடியா இதெல்லாம் வந்து காரணம் வேறு இருக்குது. அவங்களுக்கு எல்லா விதமான இதுவும் கைக்குள்ளே அடக்கும். அது வந்து ஒரு கத்தி மாதிரி. அது வந்து நல்லதுக்கு பயன்படுத்தலாம், கெட்டதுக்காக பயன்படுத்தலாம். கத்தியை கொண்டு ஒரு டாக்டர்கிட்ட கொடுத்தா நல்லா அறுவை சிகிச்சை பண்ணுவார். நோயாளி கட்டி இருக்குதுன்னு வச்சு வயிற்றில் அந்த வயிற்றை கிழிப்பார். அந்த உள்ளே இருக்கிற கட்டியை வந்து அறுவை சிகிச்சை பண்ணி எடுத்து அவரை குணமாக்குவார். அதே டாக்டர்கிட்ட அந்த கத்தி கடிச்சதுன்னா. அதே ஒரு திருடங்கிட்ட கடிச்சதுன்னு வச்சுங்க, வழியில் வரவனை மிரட்டி அவங்ககிட்ட பொருள் அபகரிக்கிறது. இல்லை ஒரு கொலையாளிகிட்ட கடிச்சதுன்னா மற்றவனை கொலை அவன் கத்தி மாதிரி. இப்போ செல்ஃபோன் அதை நல்ல முறையில் இந்த சமுதாயம் பயன்படுத்தி ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்தணும். ஆனால் நம்ம மனம் எப்பொழுதுமே நல்ல விஷயங்களை நாடாது. ஏன்னா இந்த தாமச குணம் ரஜகுணம் இருக்கிறதுனால இதில் தான் நாடும். அப்போது அதை வந்து மாற்றினா தான் நம்ம வந்து வாழ்க்கை சிறப்பாக இருக்கணும். அப்படின்னு இந்த முறையற்ற வாழ்க்கை வச்சு கற்பு நெறியாகவும் ஒழுக்க நெறியாகவும் மாற்றிக்கணும். அப்புறம் உயர்வு தாழ்வு மனப்பான்மை வந்துடுது. ஒரு கொஞ்சம் செல்வம் சேர்ந்துட்டுன்னு வச்சிங்களேன், மற்றவங்களை துட்சமாக பார்க்கறது. எல்லாம் ஒன்று தான் இந்த சமுதாயத்தில் அப்படின்ற மனப்பான்மை. சமநோக்கு பார்வை. அரசனையும் ஆண்டியும் ஒரே பார்வை. ஞானிகள் நிலை சொல்லுவாங்க. ஓடையும் பொன்னையும் ஒக்கவே நோக்குவார். ஒரு ஓடை பார்த்தாலும் ஒரே பார்வை, ஒரு பொண்ணை பார்த்தாலும் ஒன்று தான். அதில் எதுவும் பேதம் இல்லை அவங்களுக்கு. பெரிய ராஜாவாக இருக்கட்டும், ஒரு சேவகனாக இருக்கட்டும், ஒரே பார்வை. ஒரு முதலமைச்சராக இருந்தாலும் சரி, ஒரு சாதாரண ஊழியனாக இருந்தாலும் சரி, ரெண்டு பேரும் ஒரே மாதிரி நடத்துவது. அப்போ உயர்வு தாழ்வு பேதமே இருக்கக்கூடாது. இதுதான் வந்து இன்றைக்கி சமுதாயத்தில் இருக்கிற பெரிய. கொஞ்சம் அவருக்கு பணம் வந்துட்டாவே இப்போ பார்க்கலாம். நம்ம ஒரு சாதாரண கவுன்சிலர் ஆகிட்டாருனாவே அவர் அராஜகம். ஒரு சிலர் நல்லது செய்கிறவங்களும் இருக்காங்க. ஆனால் ஒரு சிலர் அந்த அதிகாரத்தை மற்றவங்களை மிரட்டி காரியம் சாதிக்கிறது என்னுடைய இது தான் அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. அப்போ உயர்தோர் மனப்பான்மையை நம்ம நீக்கி அதை வந்து சமநோக்கு பார்வை, சமமாக பார்க்கறது. எந்த உலகத்தில் அனைத்து ஜீவராசிகளையும். வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் வள்ளலார். எப்படியாப்பட்ட இது பாருங்கள். வள்ளலாருடைய இது பார்க்கும்போது, வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் பசியினால் இழைத்தே, வீடுதோர் இறந்தும் பசியராத இருந்த வெற்றரை கண்டுளம் பதைத்தேன், நீடிய நோயினால் வருந்துகின்றோர் நேருற கண்டுளம் துடித்தேன், ஈடின் மாணிகளாய் ஏழைகளாய் நெஞ்சலைத்தவர் தமை கண்டே இழைத்தேன். ஒரு பயிரை வாடும்போது கூட மனம் வாடுது. யாராவது நோயின்னு துன்பப்படுறாங்களோ அவங்கள கண்டு நான் வேதனைப்படுகிறேன். யாராவது பசின்னு எங்காவது ஒருத்தர்கிட்ட போய் அவங்ககிட்ட கேட்கும்போது அவங்க வேறு வீடை பாரு, இங்கே வந்துட்டேன் திட்டி அனுப்புகிறாங்களே, அவங்கள கண்டு நான் துயரப்படுறேன். ஏழைகளாக பிறந்து ஒரு பிரிட்ஜு கீழே ஒரு கொட்டகை நார்த் இந்தியன்லேருந்து வந்திருக்காங்க. காந்தி நகரில் பார்க்குறேன். ஒரு கிரவுண்டில் அவங்களுக்கு எங்கே கைப்பிட வசதி, எங்கே குளிப்பாங்கன்னு தெரியாது. ரொம்ப மக்கள்லாம் வந்து ஒரு பிரிட்ஜு கீழே குடும்பம் நடத்துகிறாங்க. அவங்கள கண்டு துயரப்படுறாங்க. சக மனிதனுடைய துன்பத்தை தன்னுடைய துன்பமாக ஏற்றுக்கொண்டு
இறைவனிடம் வேண்டியவர்கள் மகான்கள். ஆனால் நமக்கு அப்படி இருக்கா? கோபம் வந்தால் நான் மனுஷனாக இருக்க மாட்டேன்னு திரும்ப சொல்கிறான். அந்த அளவுக்கு இன்னைக்கு மனித மனம் வந்து அந்த உயர்வு மனப்பான்மையை வந்து எத்துணையும் பேதமுறாது எவ்வுயிரும் தம்முயிர் போல் எண்ணி உள்ளே ஒத்திருமை உடையவராய் உவக்கின்றார் யாவர் உருளந்தான் சுத்த சித்திருவாய் எம்பெருமான் நடமுறியும் இடமென நான் திரிந்தேன் வித்தக தம்மடிக்கே ஏவல் புரிந்திட செந்தை மிக விளைந்ததாலோ. எந்த உயிரையும் பேதம் பார்க்கக்கூடாது, எல்லா உயிரையும் சமம். அதனால தான் அவர் எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. 84 லட்சம் யோனி பேதங்கள் இந்த ஜீவராசிகள் இந்த உலகத்தில் பிரபஞ்சத்தில் வாழு அனைத்து உயிர்களுக்கும் தேவையான அனைத்தையும் இறைவன் அருளி அந்த உயிர் வாழ்வதற்கு செய்கிறாங்க. இதில் எந்த பேதமும் பார்க்கக்கூடாது, எல்லா உயிரையும் சமமாக பார்க்கணும்னு சொல்கிறார் நான் வள்ளலார். அந்த மனநிலையில்னா கூட நம்ம சக மனிதன் படக்கூடிய துன்பத்தை நம்ம வந்து போக்கணும். அந்த உயர்வு மனப்பான்மை இல்லாமல் இருக்கணும். பிறகு வஞ்சம், பழி வாங்குற குணம், இதெல்லாம் இந்த ரஜோகுணத்திலே தமோ 2ஆம் குணத்திலே அடங்கிடுது. அப்போது எப்படி வஞ்சத்தை வந்து மன்னிப்பாக மாற்றிருக்கேன். பரவாயில்ல, தெரியாமல் நேற்று கூட நான் மோட்டர் பைக்கில் எடுத்தேன். ஒருத்தர் ராங் ரூட்டில் வந்து நேரம் வந்து மோதினார், கீழே சாஞ்சிட்டேன். இருந்தாலும் அந்த நேரத்தை உடனே அறிவு தப்பாகணும்னு கேட்டோம். அந்த உடனே அந்த என்னதான் நம்ம சத்துவ குணத்தில் இருந்தால் கூட திடீர்னு ஒருத்தர் அத்துமீறி செய்யும்போது நம்ம அந்த ரஜோகுணத்துக்கு வந்து அறிவு இருக்குதான்னு கேட்டுட்டோம். அதுக்கப்புறம் வாக்கு அடிதடி அப்படின்னு போகாமல் அதோடு நிறுத்திட்டோம். அப்போது இந்த வஞ்சத்தை மன்னிப்பாக மாற்றிக்கணும். எவ்வளோ நம்ம வாழ்க்கையில் ஒரு சிலர் நமக்கு தீங்கு வச்சுருப்பாங்க, ஏதோ தெரியாமல் செஞ்சுட்டாங்க அப்படின்னு நம்ம விட்டுட்டா அன்னையோடு அந்த கவலையை விட்டுடலாம். அதை விட்டுட்டு அதை மனதில் சுமந்து வருட கணக்கில் மாத கணக்கில் கூட வருஷ கணக்கில் கூட அது சுமந்துக்கிட்டு இருப்பாங்க. அதான் இதில் இயேசு கிறிஸ்து வசனம் ஒன்று எங்கள் பேராசிரியர் ஒருத்தர் சொன்னார், இன்றைக்கி ஞாபகம் இருக்குது. வருத்தப்பட்டு பாரம் சுமப்பவர்களே என்னிடம் வாருங்கள், உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் அப்படின்னு ஒரு வசனம். வருத்தப்பட்டுன்னு நம்மளே அதை வந்து அது வேண்டாம் தூக்கி போட்டுடலாம். ஆனால் அதை நம்ம அதை வந்து ஏற்று மண்ணில் போட்டு அதையே நினச்சிட்டு இருப்போம். அவங்க பண்ணிட்டாங்களே, இப்படி பேசிட்டாங்களே. அது குடும்பத்தில் இருக்கலாம், வேலை செய்கிற இடத்துல இருக்கலாம், பக்கத்து வீட்டோடு இருக்கலாம், பக்கத்து ஊரில் இருக்கலாம். இது அப்படியே போட்டு அந்த வஞ்சம் பழி வாங்குறவனை இன்றைக்கி நான் தோத்துட்டா நாளைக்கு ஒன்று ஜெயிச்சிடம்பார், இல்லை நாளைக்கு ஒன்று பழி வாங்கிறம்பார் அப்படின்னு அந்த பழி வாங்குற குணத்தை அப்படியே அடிமனதில் போட்டு வச்சு அவங்க நிம்மதி இல்லாமல் கடைசியில் வந்து அவங்களுக்கு துன்பத்தையே கொடுத்துட்டு இருக்கும். அதை வந்து மன்னிச்சு விட்டணும். இதெல்லாம் நம்ம செய்யணும். இதெல்லாம் முயற்சியெல்லாம் செய்தால் தான் நம்ம அந்த மேலே இருக்கிற அந்த சத்துவ குணத்துக்கு வர முடியும். சரி, ஏன் இந்த சத்துவ குணத்துக்கு வரணும்? ரஜகுணத்திலே நான் இருந்துட்டு போகிறேன், தமோ குணத்தில் இருந்துட்டு போனேன்னா அவ்வளோதான், நம்ம 8th 10th பாஸ் பண்ணிவிட்டு அப்படியே விட்டுற மாதிரி. மேற்கொண்டு உயர்கல்வி, உயர் ஞானம், அந்த வீடு பேர், அந்த நிலைக்கெல்லாம் எந்த மனிதனும் போகவே முடியாது. இந்த 2 குணத்தில் இருக்கவங்க விலங்கின வாழ்க்கையை தான் முடிச்சுட்டு போயிட வேண்டியது. ஆனால் எல்லா மனிதர்களுக்கும் இறைவன் வந்து கொடுத்தது என்னை நோக்கி அந்த பிரம்மம் சத்தியம் ஜெகத் மித்யா அப்படின்னு அடிக்கடி சொல்லுவாங்க இவங்க விபவித்யாபீடத்தில். இந்த பிரம்மம் தான் சத்தியமானது, உண்மையானது, மேன்மையானது, அதை அடையணும். இந்த ஜெகத் மித்யா, இந்த உலக வாழ்க்கை தற்காலிகமானது, இன்றைக்கு இருக்கும் நாளைக்கு இருக்காது, இன்றைக்கி சுவையாக இருக்கும் நாளைக்கு அது துன்பத்தை தரும். அதனால் இந்த ஜெகத் வாழ்க்கையிலேயே அறியாமையிலே இருக்காதீங்க. அதுக்கு உதாரணம் சொல்லுவாங்க. அறியாமை என்பது இந்த கயிறு பாம்பு உதாரணம். ஒரு இருட்டு நேரம் ஒரு நண்பர் நடந்து போகிறாரு. அங்கே போய் பார்த்தா ஒரு கயிறு ஒன்று இருக்குது, ஆனால் அவருக்கு வந்து பாம்பு மாதிரி தோட்டம். பார்த்து பயப்படுறாரு. ஐயோ பாம்பு இருக்குதே, எப்படி போகிறது அப்படின்னு சொல்கிறாரு. பின்னாடி ஒரு மகான் ஒருத்தர் வராரு. அவர் கையில் டார்ச் லைட் இருக்குது. உடனே அந்த டார்ச் லைட்டை காட்டுறாரு, அது கயிறு தான். இந்த உதாரணம் நிறைய இடத்துல சொல்லுவாங்க.
இந்த உலக வாழ்க்கையே வந்து அது மாதிரி தான். அறியாமையிலே நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். அது இன்பம்னு நினச்சின்னு இருப்போம், அது துன்பமாக முடியும். அந்த ஞானம் வந்துட்ட உடனே அந்த அறியாமை நீங்கி, ஓஹோ இதுக்கு போய் நான் இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டு இருந்தேனே, இதுக்கு தானா அப்படின்னு சொல்லி நம்ம அந்த அறிவு உண்மை நிலை ஞானம் வந்துட முடியும். அதே மாதிரி காணல் நீர் உதாரணம் சொல்லுவாங்க. நல்ல வெயில் நேரம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நீர் இருக்கிற மாதிரி தெரியும், கிட்ட போனீங்கன்னா அது நீரே இருக்காது, தாகத்தை தீர்க்காது, தோற்றத்துக்கு தான் இருக்கும். ஆனால் உண்மையான தாகத்தை காணல் நீர் தராது. பிறகு இந்த வானம், நீல வானம், இது தோற்றத்துக்கு தான் நீளமாக தெரியுது, ஆனால் உண்மையாக அது நீளம் கிடையாது, நம்ம பார்வைக்கு அது நீளமாக தெரியுது. இதுபோல் பல உதாரணங்கள். இந்த பிரம்மத்தை பற்றி சொல்லும்போது களிமண் உதாரணம் சொல்லுவாங்க. களிமண்ன்றது நம்ம பார்க்குறோம், அதுலேருந்து பானை வருது. இந்த பிரம்மம் என்பது களிமண் போன்றது, இந்த ஜகத்து என்பது பானை போன்றது. பானை உடஞ்சி போச்சுன்னா அவ்வளோதான், அது இன்றைக்கி இருக்குது, அனுபவத்தில் இருக்குது, நாளைக்கு பானை காணாமல் போயிடுது. ஆனால் அந்த களிமண் என்றைக்கும் நிரந்தரமாக இருக்குது. அப்போ களிமண் நகை எடுத்துங்க, பொண்ணு. இப்போ நீங்கள் ஜிஆர்டி கடைக்கு போகிறீங்க, நிறைய தோற்றங்கள் பார்க்குறோம், வளையல் பார்க்குறோம், செயின் பார்க்குறோம், முகத்தி பார்க்குறோம், கம்மல் பார்க்குறோம், ஒடியானம் பார்க்குறோம். இது எல்லாத்தையும் எடுத்துன்னு போய் நெருப்பில் போட்டால் என்ன ஆகும்? இதெல்லாம் தோற்றங்கள். இதை வந்து நெருப்பில் போட்டால் தங்கமாக மாறிடுது. இதை புரிஞ்சுக்கணும், இந்த உண்மைகளெல்லாம் புரியணும். இதுக்கெல்லாம் சத்துவ குணம் வந்தால் தான் இந்த உண்மைகள்லாம் நம்ம இந்த உலகத்தை பற்றி, இந்த வாழ்க்கையை பற்றி, எது உண்மை, எது நல்லது, எது மேன்மை தரும், எது மோட்சத்துக்கு வழிவகுக்கும், இதையெல்லாம் சிந்திக்கின்ற அறிவு கூர்மை, அந்த உயர்வு நிலை, அறிவாட்சி தரம் சொல்லக்கூடியதெல்லாம் இந்த சத்துவ குணத்தில் நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி நெல், இப்போது இட்லி பார்க்குறோம், இட்லி சுடுறீங்க அரிசி மாவில், தோசை சுடுறீங்க, அதுக்கப்புறம் பொங்கல், என்னென்னமோ செய்கிறோம், கஞ்சி, எல்லாமே நிறைய செய்கிறோம் வீட்டில். ஆனால் எல்லாவற்றிற்கும் மூலம் அரிசி, அரிசியிலேருந்து நெல், இதுதான் மூலம். மூலம் ஒன்று தான், தோற்றங்கள் வேறு வேறு. பிறகு நூல் நம்ம போட்டுக்கிறோம், ஆடைகள், இந்த ஷர்ட்டு, பேண்ட்டு, பெண்களுடைய புடவை, சுடிதார் போன்ற பல்வேறு மெட்டீரியல். இந்த போத்தீஸ் எல்லாம் போனீங்கன்னா, சரவணா ஸ்டோர்லாம் 7 அடுக்கு. முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு அடுக்கில் சின்ன கடை இருக்கும், பெண்கள் போய் ட்ரெஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. இன்றைக்கி 7 அடுக்கு கட்டி வச்சுருக்காங்க, அதில் போய் மேட்சிங்கே கிடைக்கலன்னு சொல்லிட்டு வராங்க. ஆசைகள் அதிகமாக போச்சு. ஒரு முறை போய் பார்க்குறேன், 5 லட்ச ரூபா ஒரு புடவை வச்சுருக்காங்க போத்தீஸில். 5 லட்ச ரூபா ஒரு புடவை. 5 லட்சத்தில் வீடே கட்டுருவாங்க 2 சதத்தில். அதுக்கு புடவை வாங்குறோம், அதுவும் வாங்குறவங்க இருக்காங்க. அது மேலே கூட இருக்கும்போது இன்றைக்கி கோடிக்கணக்கில் அனில் அம்பானி, முகேஷ் அம்பானி எல்லாம் பார்த்தீங்கன்னா கோடிக்கணக்கில் தங்கத்தாலி, ஜரிகையிலேயே கூட அப்படியே மனித வாழ்க்கை இருக்குது. அப்போது இது எல்லாத்துக்கும் மூலம் பார்க்கும்போது பருத்தி, நூல், அந்த பருத்தி தான் எல்லாமே வந்திருக்கு. இதுபோல் நம்ம வந்து நம்மளுடைய அறிவை, அந்த அறிவு கூர்மையை நம்ம வந்து வளர்த்து கொள்வதற்கு இந்த சத்துவ குணம். சரி, எப்படிங்க இந்த குணங்கள் வருதுன்னா, உணவில் தான் வருது அப்படின்றாங்க. உணவாக தான் உடலாக மாறுது. 3 வயசில் நம்ம வந்து தாய் கருப்பையிலேருந்து வரும்போது 2.5 கிலோ 2 அடி இருந்தோம். இன்றைக்கி இந்த அளவுக்கு வாழ்ந்துருக்குமே. எந்த சக்தி இந்த உடலை வளர்த்தது? யாராவது முயற்சி செய்தோமா? நான் 5 அடி 6 அங்குலம் வரணும், 80 கிலோ வரணும், இந்த ஒல்லியாக இருக்கணும், குண்டாக இருக்கணும், உயரமாக இருக்கணும், குட்டையாக இருக்கணும், யாராவது முயற்சி செய்தோமா? யாரும் முயற்சி செய்யலை. நம்ம தாய்ப்பாலில் ஆரம்பித்து, பசும்பாலில் ஆரம்பித்து, தாய் கொடுக்கக்கூடிய உணவுகள், அப்புறம் காய்கறிகள், பழங்கள், அதிலே உணவுகள் 3: சத்துவ உணவு, ரஜ உணவு, தாமச உணவு. ஏன்னா உணவு தான் உடலாக மாறி இருக்குதுன்னு புரிஞ்சுக்கிட்டா தான் நம்ம இந்த உணவில் நம்ம மாற்றத்தை கொண்டு வரணும்.
அப்போ சத்துவ குணத்தை விரும்புகிறவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்க தாவர உணவு, வெஜிடேரியன் ஃபுட், உணர்ச்சியை தூண்டாது கீரைகள், பழங்கள், இதெல்லாம் வெஜிடேரியன் உணவு அதிகமாக எடுத்துக்கிறவங்க சத்துவ குணத்தில் அதிகமாக இருப்பாங்க. இந்த மாமிசம், புலால் உணவு சாப்பிட்றாங்க இல்லையா, அவங்கெல்லாம் வந்து ரஜோகுணம். அந்த மாமிசத்துலேயே அந்த குணம் வேட்டையாடி தானே சாப்பிடுது. அதனால் மாமிசம் சாப்பிடும்போது அந்த பதிவு வருது மனிதனுக்கு. இன்றைக்கி ஜெயிலில் இது உங்களை நான் வெஜிடேரியன் சாப்பிட்றவங்க குறை சொல்லத்துக்காக நான் சொல்லலை, இருந்தாலும் ஒரு உண்மையை நம்ம தெரிஞ்சுக்கணும். இன்றைக்கி ஹாஸ்பிட்டலில் எடுத்துங்க 80% பார்த்தீங்கன்னா நான் வெஜிடேரியன் இருப்பாங்க. கோர்ட்டில் பாருங்கள் 80% இருப்பாங்க. 10 பேரை எடுத்திங்கன்னா 8 பேர் நான் வெஜிடேரியன் இருப்பாங்க, 2 பேர் வெஜிடேரியன். அதனால் வெஜிடேரியன் இருக்கவங்களாம் எல்லாம் இருக்குன்னு சொல்ல, இது ஒரு தோராயமான கணக்கு. முதல்ல ஹாஸ்பிட்டலில் 80% நான் வெஜிடேரியன். நோயாளி இல்லை ஹாஸ்பிட்டலுக்கு போகிறோன்னாவே டாக்டர் நோயாளிகள் தான் போவாங்க அதிகமாக. ரைட் 80% நோயாளிகள் நான் வெஜிடேரியன். கோர்ட் போனீங்கன்னா அங்கே 80% மக்கள் குற்றவாளிகளாகவோ மற்ற இதுக்காக வருவாங்க. அப்புறம் ஜெயிலில் இருக்கவங்க குற்றவாளிகள் பார்த்திங்கன்னா அவங்களும் 80% நான் வெஜிடேரியன் இருப்பாங்க. இதெல்லாம் வந்து ஒரு அப்போ என்ன காரணம்னா இந்த ரஜோ உணவு அதிகமாக அவங்க உட்கொள்வதனால அதுவே குணங்களாக மாறி கோபம், வெறுப்பு, அந்த கொலை போன்ற குற்றங்கள்லாம் செய்கிறதுக்கு வந்து அவங்கள தூண்டுது. அப்போ அந்த உணவுகளை வந்து கூடுமான வரைக்கும் நம்ம அந்த காலத்தில் பழகிட்டாங்க. இப்போ நானே என்னை பொறுத்த மட்டும் எடுத்துக்கிட்டிங்கன்னா நாங்கள் வந்து நான் வெஜிடேரியன் தான் இருந்தேன். 2003 இந்த யோகா மார்க்கத்தில் வரும்போது 2 வருடங்கள் தான் என்னால் வந்து அதை நான் வெஜிடேரியன் வீட்டில் பழக்கத்தினால சாப்பிட்டுனே வந்தோம். 2006 எனக்கு திடீர்னு ஒரு நாள் தோணுச்சு, இனிமேல் நான் வெஜிடேரியன் விட்டுடணும் அப்படின்னு. புத்தருக்கு போதி மரத்தடியில் ஞானம் வச்சதுன்ற மாதிரி எனக்கு என்னுடைய அலுவலகத்தில் ஒரு நாள் தோணுச்சு. நாளைக்கு போய் சொல்லிட்டேன். 2006 2025 வரைக்கும் இது வரைக்கும் முட்டை கூட நான் எடுத்துக்கிறதில்ல, கேக் கூட அதிகமாக சாப்பிட மாட்டேன். அப்போது அந்த உணவு முறையில் நம்ம வந்து மாற்றத்தை கண்ணெல்லாம் செய்யணும் அப்படின்னும்போது நம்ம எதெல்லாம் நமக்கு விருப்பமாக இருந்ததோ அதெல்லாம் இப்போ வெறுப்பாக மாறிடுச்சு. நாற்றமாக இருந்தது, நல்ல மனமாக இருந்தது நாற்றமாக மாறிடுச்சு. உதாரணத்துக்கு சொல்லப்போனால் நம்ம இதில் பேசன் பிரிட்ஜில் அந்த கருவாட்டு மண்டி வழியாக போனால் முன்னாடியெல்லாம் அந்த கருவாட்டின் வாசனை நமக்கு இப்போ சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அது நல்ல மனமாக தெரிஞ்சுது. இப்போ போனால் வாயை கொமட்டுது. அந்த கெமிஸ்ட்ரி நம்ம உடல்ல ரசாயன மாற்றம் வருதுங்க. நீங்கள் யோசித்து பாருங்கள். ரசாயன மாற்றம் ஒரு மனிதர்களை பார்க்கும்போது கூட, நல்ல மனிதர்களை பார்க்கும்போது அவங்ககிட்ட மனம் ரசாயன மாற்றம் வேறு மாதிரியாக இருக்கும். நமக்கு துரோகம், ஏமாற்றியவர்கள், வஞ்சகம் செய்கிறவர்கள் பார்க்கும்போது நம்ம உடலில் மாற்றம் வரும், ரசாயன மாற்றம். அப்போ குணங்கள் அது மாதிரி தான். உணவுனால் மாமிச உணவு சாப்பிடும்போது, நமக்கு புலால் உணவு சாப்பிடும்போது, அதுக்கப்புறம் நம்ம காரம் அதிகமாக சாப்பிட்றவங்க, உப்பு அதிகமாக சாப்பிட்றவங்க, இதெல்லாம் ரஜோ உணவுனால் நம்ம ரஜோ குணமாக மேலோங்குது அவங்களுக்கு. அப்புறம் தாமச உணவு என்னென்னா, இந்த கெட்டுப்போன உணவுகள் ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்றது, பீட்ரூட்டு போன்ற ஒரு சில இதெல்லாம் தாமச புத்தியை கொடுக்கும். அந்த உணவு அதிகமாக ஃப்ரிட்ஜில் வச்சு அதிகமாக சாப்பிட்டாவே இன்றைக்கி செய்ததை அன்றைக்கி தூக்கி போட்டணும். குப்பையில் போகிறத போட்டு தொப்பையில் வீணாக போகுது. அது வீணாக போன அப்புறம் நான் வீணாக போயிடக்கூடாது. இல்லை, நிறைய பேர் பெண்கள் உடம்பு கெடுத்துக்கிறதுக்கு காரணம் அவங்களுக்கு ஏன்னா கஷ்டப்பட்டு செய்கிறாங்க. 2 மணி நேரம் செய்கிறத தூக்கி போட மனசு வர்றதில்லை. இன்னும் பக்கத்து வீட்டில் யாராவது இருந்தால் கொடுக்கலாம். முன்னெல்லாம் ராப்பிச்சை வருவாங்க, அவங்களுக்கு கொடுப்பாங்க. இப்போ அது ஃப்ரிட்ஜு வந்ததுலேருந்து அந்த வரதில்லை. அது ஒரு விதத்தில் நல்லது தான். ஒரு உணவுக்காக போய் கையேந்தக்கூடாது. அது ஒரு நல்ல ஒரு அந்த வராத வரைக்கும். இன்றைக்கி பொருளுக்கு வராங்க, அது பரவாயில்ல, அவங்களுடைய இது. அப்போது அந்த கெட்டுப்போன உணவுகளை வெளிநாட்டிலலாம் பார்த்திங்கன்னா தொடர்ந்து 1 வாரம் வச்சுப்பாங்க குழம்பு. அதுவும் நான் வெஜிடேரியன் பார்த்திங்கன்னா பாருங்கள், ஒரு இது போச்சுன்னா மறுநாளே புழு வந்துடும். ஒரு காக்காவோ ஒரு குருவியோ இறந்து போச்சுன்னு வச்சிங்களேன், அந்த மாமிசத்துலேருந்து மறுநாள் அப்படியே புழு வந்துடும்.
அந்த உணவை வந்து நம்ம ஒரு வாரம் ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்டாலோ என்ன ஆகுது, நமக்கு தாமச புத்தி அதிகமாக வந்து. அதனால தான் நிறைய பேர் சீக்கிரத்தில் அதிகாலை எழுந்துக்கிறதுக்கு எல்லாருக்குமே நல்லதுன்னு தெரியும். 5 மணிக்கு 6 மணிக்கு எழுந்துக்கணும்னு. ஆனால் எழுந்துக்கிறோமா பார்த்துங்களா? இன்றைக்கி குழந்தைகள்லாம் 8 மணி வரைக்கும் 7 மணி வரைக்கும். ஒரு அம்மா என் குழந்தை வந்து 9 மணிக்கு தாங்க எழுந்துக்குது. எப்படி ஸ்கூலுக்கு அனுப்புகிறாங்கன்னு தெரில. ஸ்டூடெண்ட்ஸ் கேம்ப் வச்சோம் நாங்கள். அந்த பசங்களே சொல்கிறாங்க, நான் லீவு நாளில் ஞாயிற்றுக்கிழமை இல்லை லீவு நாளில் 9 மணிக்கும் தூங்குவேன். அப்போ எப்போ எழுந்து எப்போ டிஃபன் சாப்பிட்றது எல்லாமே 2 மணி நேரம் லேட். எனக்கு தெரிஞ்சு முன்னாலாம் 8 மணி ராத்திரி டிவியெல்லாம் வரதுக்கு முன்னாடி எனக்கு தெரிஞ்சு 8 மணிக்கு மேலே யாரும் முழிச்சுன்னு இருக்க மாட்டாங்க. இரவு 8 மணிக்கு சாப்பிட்டுட்டு அழகாக ஆரோக்கியமாக மகிழ்ச்சியோடு வாழ்ந்தாங்க. நோய் இல்லாமல் இருந்தது. அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா கிராமத்தில் நோய் ரொம்ப குறைவு. எப்போது ஒரு முறை 6 மாதத்துக்கு 1 வருஷத்துக்கு தான் டாக்டர்கிட்ட வருவாங்க. இன்றைக்கி பாருங்கள், எங்கே போனாலும் க்யூ, டோக்கன் கொடுத்துட்றாங்க. 3 மணி நேரம் 4 மணி நேரம், ராத்திரி 12 1 மணி வரைக்கும் டாக்டர் பார்க்குறாங்க. டாக்டருக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கின்னு போகணும். எதனால்? இந்த கெட்டு போன உணவை இன்றைக்கி ஒரு இது சொல்லுவாங்க, பசினால் இறந்தவங்களை விட அதிகமாக சாப்பிட்டு இறந்தவங்க தான் அதிகம். ஜீரணம் பசிக்காக ஏழை வந்து பசிக்காக ஓடுறான், அதே பணக்காரன் வந்து அந்த ஜீரணத்துக்காக ஓடுறான். இவன் பசிக்கு உணவு போடணும்னு சொல்லி போய் சம்பாதிக்கிறான், வேலை தேடுறான். நல்லா சாப்பிட்டு கொடுத்தவங்க அது ஜீரணம் ஆகலையேன்னு சொல்லிட்டு ஓடின்னு இருக்காங்க. அப்போ இந்த நோய்களை வந்து நம்ம இந்த உடலை நல்லா சிறப்பாக வச்சுக்கணும். இந்த உடலை தேக்கு மரம் மாதிரி வச்சுக்கணும். இந்த உடலை முருங்கை மரம் மாதிரி வச்சுக்கூடாது. முருங்கை மரம் மாதிரி வச்சா நோய்கள் தாக்கும். பார்க்கலாம், நீங்கள் முருங்கை மரத்தில் அந்த கம்பளி பூச்சி ஊறின்னு வரும். அப்புறம் அதனுடைய தண்டு மென்மையானது, மரத்தை நம்பி ஏற முடியாது. ஆனால் தேக்கு மரம் உறுதியானது. அந்த உடலை நம்ம உறுதியாக வச்சுக்கணும்னா இந்த உணவு முறைகளில் 5 அளவு முறைன்னு நாங்கள் யோக மார்க்கத்தில் சொல்கிறோம். உணவு, உறக்கம், உழைப்பு, தாம்பத்தியம், எண்ணம். 5 விஷயங்களில் நாம் அதிகமாகவும் பயன்படுத்தக்கூடாது, குறைவாகவும் இருக்கக்கூடாது, முறை மாறி இருக்கக்கூடாது. உணவுன்னு சொல்லும்போது நம்ம வழக்கமாக இட்லி சாப்பிட்றீங்கன்னு வச்சிங்களேன். இதெல்லாம் வந்து இந்த உடலை பற்றி உடல் தான், உணவு தான் குணமாக மாறுதுன்றதுனால இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுன்றதுக்காக இந்த குணங்களினுடைய இதில் சொல்ல வரோம். இப்போ உணவு வந்து நமக்கு தேவையான அளவு உணவு நமக்கு தெரியும். அளவு முறை 3 வேளை சாப்பிட்றோம், காலையில், மதியானம், இரவு. காலையில் வீட்டில் சாப்பிட்டு வந்துட்டு 11 மணிக்கு போய் ஹோட்டலுக்கு போயிட்டு ஒரு லைட்டாக சாப்பிட்றது. பிறகு 1 மணிக்கு வந்து சாப்பிட்றோம், 2 மணிக்கு சாப்பிட்றோம், திருப்பி 4 மணிக்கு போயிட்டு சாப்பிட்றது. அதுக்கப்புறம் ஃப்ரெண்டு கூட போயிடுறது, அப்புறம் 8 மணிக்கு சாப்பிட்றது. இந்த மாதிரி இந்த ஜீரணம் ஆகிறதுக்கு முன்னாடியே உணவை நம்ம குடலுக்கு தள்ளியிருந்தீங்கன்னு வச்சுங்க, அவ்வளோதான், அந்த உடல் வீணாக போயிடும், நோய் அதிகமாக இருக்கும். இப்போ வீட்டில் ஒரு கிரைண்டர் இருக்குதுங்க. ஒரு கிரைண்டரில் வந்து நீங்கள் ஒரு 1/2 லிட்ரு போடுறீங்கன்னு வச்சுங்க, அது அழகாக அந்த கிரைண்டர் உங்களுக்கு அந்த மாவை அரைச்சி கொடுத்துரும். நீங்கள் அழகாக இட்லியோ தோசையோ எதோ சுட்டுக்கலாம். சொந்தக்காரங்க ஒரு 10 பேர் வந்துட்டாங்கன்னு சொல்லி 1/2 லிட்டருக்கு பதிலாக 3/4 லிட்ரு போடுறீங்க, அந்த கிரைண்டர் சுத்தாது, அப்படியே ஸ்ட்ரக் ஆகும். அதே சிஸ்டம் தான் நம்ம உடலில் இருக்கிற ஜீரண மண்டலம். நமக்கு ருசியாக இருக்குது, விருந்துக்கு போயிட்டோம், நிறைய ஐட்டம் வச்சுட்டாங்க, எல்லாத்தையும் டேஸ்ட் பண்ணணும்னு சொல்லி சாப்பிட்டா இந்த ஜீரண மண்டலத்தில் இருக்கிற குடல், பெருங்குடல், நம்ம இந்த உணவு சாப்பிட்றது இது தெரியும். அதுக்கப்புறம் உணவு குழாய், சிறுகுடல், பெருங்குடல், கல்லீரல், மண்ணீரல், கணையம், பித்தப்பை, கர்ப்பப்பை, மலக்குடல், சிறுநீரகம் போன்ற பல்வேறு டைஜஷன் சிஸ்டம் நம்ம உடலில் இருக்குது. இதெல்லாம் பாதிக்கும் இந்த உறுப்பெல்லாம். அதுக்கு தான் லிவர் போயிடுச்சு, கிட்னி போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலில் பல லட்சங்கள் செலவு பண்ணி இந்த மாற்று சிகிச்சை செய்கிறாங்க. அப்போ உணவில் வந்து விஷயத்தில் நம்ம அலட்சியமாக இருக்கக்கூடாது, அதிகமாக முறை மாறியும் இருக்கக்கூடாது, அதிகமாகவும் இருக்கக்கூடாது. அதுக்குன்னு
ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா, நான் டயட்டில் இருக்கிறேன், இவரு சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு உணவை குறைச்சிட்டு அவங்களும் பாதிப்பு அடைகிறாங்க. ஆனால் நம்மளுடைய அறிவுக்கு வீட்டு அதே மாதிரி ஹோட்டலில் அதிகமாக சாப்பிட்றது, பெரிய ரோடு கடைகளில் அதிகமாக சாப்பிட்றது, இதெல்லாம் பழக்கம் அதிகமாக இருக்கிறவங்களுக்கு உடம்பு கெட்டுப்படும். அதனால தான் என்றைக்கு இருந்தாலும் வீட்டு சாப்பாடுன்னு சொல்லி ஒரு சிலர் வீட்டிலேருந்து கம்பெனிக்கு போனாலும் வீட்டிலேருந்து எடுத்துன்னு போயிடுவாங்க. ஆனால் இந்த டிரைவருங்க இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு எடுத்துன்னு போக சூழ்நிலை இருக்காது. அதனால் எது சாப்பிட்றாங்க. ஏதோ ஒரு நாள் 2 நாள்லாம் தெரியாது. ரெகுலராக சாப்பிடும்போது இந்த பரோட்டாலாம் அதிகமாக போகிறாங்களோ அதெல்லாம் இந்த உணவு குழாயில் போய் பேஸ்ட்டு மாதிரி ஒட்டிக்கும். அதனால் வந்து நாளைக்கு ஜீரண மண்டலம் பாதிப்படையும். அதனால் பரோட்டா போன்ற உணவுகள்லாம் தவிருங்க அப்படின்னு சொல்கிறாங்க உணவு நிபுணர்கள், டாக்டர்கள்லாம் கூட. ஆனால் நமக்கு ருசியாக இருக்குதுன்றதுக்காக நம்ம நாக்குக்கு அடிமையாகி உணவு அதிகமாக உட்கொண்டு தேவையில்லாத உணவுகளை வந்து நம்ம பழக்கப்படுத்திக்கிட்டு அதன் மூலமாக உடலை கெடுத்துக்கிறோம். அதனால் இந்த உணவு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். உணவில் வந்து நம்ம அலட்சியமாக இருக்கக்கூடாது. அதை பற்றி ஒரு விழிப்பாக இருக்கணும். விழிப்பு நிலையில் நம்ம உணவை எடுத்துக்கணும். சுகாதாரமானதா, ஆரோக்கியமானதா, இதெல்லாம் தெரிஞ்சு வீட்டில் செஞ்சுட்டாங்கன்னா பிரச்சனை இல்லை. ஆனால் வெளியே சாப்பிடும்போது அதை நம்ம பார்த்துக்கணும். அப்புறம் 2வது உறக்கம். நான் ஏற்கனவே சொன்னேன், நான் கடும் உழைப்பாளிகளுக்கு மட்டும் 8 மணி நேரம், மற்றவங்க வந்து 6லேருந்து 7 மணி நேரம் கண்டிப்பாக நல்ல ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தால் தான் உடல் ஆரோக்கியமாக இருக்கும். உடல் ஆரோக்கியம் வந்தால் குணமும் சிறப்பாக செயல்படுத்த முடியும். அந்த குணம் வந்து அந்த உடலை ஆட்சி கொள்ளும். அப்போ அந்த உடலில் வந்து நம்ம அந்த தூக்கத்தை வந்து கரெக்டாக இரவு நேர தூக்கம் ரொம்ப நல்லது. இன்றைக்கெல்லாம் பெரிய பெரிய சாஃப்ட்வேர் கம்பெனிலாம் வந்துடுச்சு, ஷிஃப்ட் முறையிலலாம் வந்துடுச்சு. அதனால் தூக்க நேரம் காலையில் தூங்குறது அந்தளவுக்கு திருப்தியாக இருக்காது, ஆழ்ந்த உறக்க நிலைக்கு கொண்டு செல்லாது. ஏதோ கண்ணை மூடின்னு உட்காந்தோமே தவிர இரவில் தூங்குறோமோ நிசப்தமாக இருக்கும். இரவில் இப்போ காலையில் ஒரு கடிகாரத்தை பார்க்குறீங்க, சவுண்டே கேட்காது. இரவில் பார்த்தீங்கன்னா டிக் டிக் டிக்னு சவுண்டே கேட்கும். வீட்டில் பார்த்தீங்கன்னா எப்படி தான் இந்த பிரபஞ்சமே அமைதி. எல்லாமே தூங்கும்போது நம்ம இரவில் இந்த சக்தி நமக்கு கிடைக்கும். பகலில் அந்த அளவுக்கு கிடைக்காது பிரபஞ்ச சக்தி. அதனால் தூக்கம். அதே மாதிரி டிரைவருங்க பார்த்தீங்கன்னா தூக்கத்தை விட்டுட்டு ஒரு செகண்டு தாங்க, ஒரு செகண்ட் கண்ணமோன்னா அவ்வளோதான், க்ளோஸ். போய் முடிச்சு மரத்தில் மோதிடுறாங்க, ஒரு வண்டியில் மோதிடுறாங்க. எவ்வளோ பாதிப்பு, உயிரிழப்பு. ட்ரெயின் கூட ஆக்சிடென்ட் எப்படி, சிக்னலில் கண்ணை மூட்டார்னா சிக்னல் கவனிக்காமல் ஓட்ட வேண்டியது, போய் ட்ரெயின் ஆக்சிடென்ட். ஆனால் தூக்கத்தை வந்து ரொம்ப நம்ம உஷாராக இருக்கும். அதில் அலட்சியமாகவும் இருக்கக்கூடாது. அதிகமான தூக்கமும் ஆபத்தை கொடுக்கும். எப்பொழுதும் மதியானம் தூங்குறது, கிடைச்ச நேரம்லாம் தூங்கின்னு இருப்பார். அந்த தூக்கத்தை நம்ம முறைப்படுத்தணும், நெறிப்படுத்தணும். 6லேருந்து 7 மணி நேரம் இரவு தூங்கிட்டோமா அது போதுமானது. நல்ல முறையில் நேரத்தை பயன்படுத்தணும். நல்ல பொழுதையெல்லாம் தூங்கி கெடுத்தவர்கள் தானும் கெட்டதுடன் நாட்டை கெடுத்தாருன்னு சொல்லி பாட்டெல்லாம் இருக்குது. தூக்கம், உழைப்பு. அதுபோல் நம்ம வந்து 8 மணி நேரம் உழைப்புன்னு இன்றைக்கி அரசாங்கம் சொல்லியிருக்கு. 8 மணி நேரம் உழைப்பு, மீதி 16 மணி நேரம் மற்ற வேலைகள், தூக்கம் ஒரு 6-7 மணி நேரம் மற்ற கிழமைகள்லாம் பார்க்கலான்னு. ஓட்டி கிடைக்குது. குறிப்பாக இந்த டிரைவருங்களே எடுத்துக்கலாம். காலையில் ஆரம்பித்து காலையில் வெடிகாலம் சாப்பிட்டு தூங்கி எழுந்து 6 மணிக்கு எடுப்பார். ராத்திரி 12-1 மணிக்கெல்லாம் போய் சேர்க்கணும், லோடு சேர்க்கணும், அர்ஜென்ட்டு, ஓனர் சொல்கிறாருன்னு சொல்லிவிட்டு அவர் சரியாக தூங்க மாட்டான், சரியாக சாப்பிட மாட்டாங்க, நேராக வண்டி ஓட்டிக்கினே போவார். அது உடல் அசதியில் எங்கேயாவது ஆக்சிடெண்ட் ஆகிடும். இன்றைக்கி லாரியெல்லாம் ஆக்சிடெண்ட் ஆகிறதுக்கு காரணம் அதிகமான உழைப்பு. நைட் ஷிஃப்ட்டு, டே ஷிஃப்ட்டு மாற்றி மாற்றி செய்கிறது. ஓட்டி வருதுன்னு ஒரு சில அதிகமாக செய்வாங்க. இல்லைனா கூட வேலை செய்கிற லீவ் போட்டிருப்பாரு, அந்த வேலையும் ஷிஃப்ட்டையும் இவர் தான் பார்க்கணும். இல்லை வேலை டார்கெட்டு, இந்த வேலையை முடிச்சு ஆகணும் எந்நேரம் ஆனாலும் அப்படின்னு கம்பெனியில் சொல்லியிருப்பாங்க. அதனால் அதிக நேரம் உழைக்கிறது. அப்படி செய்யும்போது உடல் உறுப்புகள்லாம் இழந்துடுறாங்க. இப்போ ப்ரெஸ்ஸிங் மிஷினில் ஒருத்தர் வேலை செய்கிறாரு, அது கட் பண்ணி போகுது, ஞாபகம் இல்லாமல் கை தள்ளும்போது உடல் அசதியில் கை நின்று போகுது, விரல் கட் ஆகிடுது, பார்க்குறோம். இதெல்லாம் அதிகமான உழைப்பு. அந்த உழைப்பை வந்து நம்ம அதிகமாக இருக்கக்கூடாது. அதுபோ திருமணம் ஆனவங்களுக்கு தாம்பத்திய வாழ்க்கை, அதுவும் அளவு முறை, அவங்க உடல் மனம் இதுக்கு அது மாதிரி.
பிறகு எண்ணம். இந்த எண்ணத்தை வந்து நம்ம நல்ல எண்ணமாக வச்சுக்கணும். ஆனால் நமக்கு நல்ல எண்ணமாக வருது? நமக்கு எவ்வளோ ஆயிரக்கணக்கான எண்ணங்கள் வருதுன்றாங்க. அந்த எண்ணங்களை வந்து நம்ம ஆராயணும். எண்ணங்களை ஆராய்ந்து நல்ல எண்ணங்களை வளர்த்துக்கணும். கெட்ட எண்ணங்கள் வருதுன்னு வச்சுங்க, அதை வந்து நம்ம போக்கிக் கொள்ள வேண்டும். இந்த எண்ணம் வேண்டாம். எந்த எண்ணம் நமக்கு உயர்வு தருமோ அந்த எண்ணங்களை வளர்த்துக்கிட்டே போகணும். எண்ணம் ஆராய்தல், ஆசை சீரமைத்தல், சினம் தவிர்த்தல், கவலை ஒழித்தல், அப்புறம் நான் யார் போன்ற இந்த இதெல்லாம் விசாரம் பண்ணணும். இதெல்லாம் பண்ணாதான் மனிதன் வந்து மேலே மேலே. உதாரணம் சிம்பிளாக சொன்னால் பால் இருக்குது, அதில் ஒரு சொட்டு பொறுமை விட்டிங்கன்னா நெய்யாக இது தயிராக மாறிடுது. தயிர்லேருந்து வெண்ணெய் எடுக்கலாம், வெண்ணெயிலேருந்து நெய் எடுக்கலாம். நெய்யினுடைய மதிப்பு அதிகம். அதுபோல் நாம் வந்து நம்மளுடைய தரத்தை படிப்படியாக உயர்த்திக்கிறோம். அதுதான் 6வது அறிவு மனிதனுக்கு கொடுத்துருக்கு. மற்ற ஜீவராசிகள்லாம் அது படைக்கும் போது எப்படி வாழ்ந்ததோ அதே மாதிரி இப்போ மாடு, நாய், பூனை எப்படி வாழ்ந்ததோ 1000 வருஷத்துக்கு முன்னாடி அதே வாழ்க்கை தான் இன்றைக்கி வாழ்ந்துட்டு இருக்கு. ஆனால் மனித வாழ்க்கை அப்படி இல்லை. 1000 வருஷத்துக்கு முன்னாடி அந்தமான் காடுகளில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கூட அந்த காட்டுவாசிங்க வாழறாங்க. ஜார்வாசன். நான் ஒரு முறை டூருக்கு போகும்போது ஆடை இல்லாமல் இருக்கிறான், வெறும் தழைகளை கட்டிக்கிட்டு அம்பு வச்சுக்கிட்டு சேரு பூசிக்கிட்டு. பெண்கள் எந்தவித ஆடைகளே இல்லை. சாதாரணமாக லாரியில் மனித குரங்கு எப்படி இருக்கோ அது மாதிரி மனித வாழ்க்கை அங்கே வாழ்ந்துட்டு இருக்காங்க. இன்றைக்கும் அந்தமான் காடுகளில் ஜார்வாசன்ற பழங்குடியினம். ஆனால் நாம் இன்றைக்கி எப்படி வாழறோம்? அன்றைக்கி வாழ்ந்த கற்கால மனிதன் வாழ்ந்ததுக்கும் இதெல்லாம் என்ன? அறிவினுடைய வளர்ச்சி, சிந்தனை ஆற்றல். பறவையை கண்டான், விமானம் படைத்தான், பாயும் நீரில் படகினை கண்டான், எதிரொலி கேட்டான், வானொலி படைத்தான் சொல்கிறாங்க இல்லையா? எல்லாத்தையும் ஒரு பறவை பார்க்குறத பார்த்து விமானம் படைச்சிட்டான். பறவை எப்படி லேண்ட் ஆகுது? அப்துல் கலாம் வந்து அவங்க படிக்கிற மாணவர்கள், அவர் மாணவனாக இருக்கும்போது அவங்க ஆசிரியர் கூட்டு போய் காமிச்சாராம் கடல் ஓரத்தில் எப்படி பறவை டேக் ஆஃப் ஆகுது, எப்படி லேண்ட் ஆகுது. அவர் கடைசியில் அதில் சிந்தனை அதிகமாக செலுத்தி, விருப்பத்தை செலுத்தி ஒரு பெரிய விஞ்ஞானி ஆகிட்டார். அதுபோல் வந்து நம்மளுடைய அறிவை வந்து நல்ல முறையில் பயன்படுத்தணும். சிந்திக்கிற ஆற்றலை பெருக்கணும். அப்போ தான் நம்ம வந்து அந்த சத்துவ குணத்தில் நீடிக்க முடியும். சிந்திக்கிற ஆற்றல் இல்லைன்னா என்றைக்கும் நம்ம வந்து, அதுதான் மெயின். சத்துவ குணத்துக்கு அடிப்படையே அறிவு கூர்மை. அறிவை வந்து எப்படி கூர்மையான ஆயுதம் பயன்படுத்த முடியுமோ அதுபோல் அறிவை பட்டை தீட்டிக்கிட்டே இருக்கணும். இதுபோல் ஏற்பாடுகளில் வந்து நிறைய பேர் வந்து கலந்துக்கிட்டாங்கன்னா ஏற்பாட்டாளர்களுக்கும் நல்ல பயனு. இதை கேட்குறவங்க நான் சொன்னதில் அட்லீஸ்ட் ஒரு 10% ஏதாவது ஒரு கருத்தை நீங்கள் பிடிச்சிருந்தால் அதுதான் இந்த இதுக்கு வெற்றி. ஏதாவது ஒரு குணத்தை நம்ம மாற்றிக்கணுன்ற எண்ணம் மாற்றணும்னு இருக்கும். இது வரைக்கும் நம்மகிட்ட இருக்கிறதே போதும், வெந்தயத்தை தின்று விதி வழி போய் சேரலாம் நிறைய பேர் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அது மாதிரி இல்லாமல் நம்மளுடைய வாழ்க்கை முறையை கொஞ்சமாக மாற்றிக்கணுன்ற எண்ணம் வந்துட்டாவே அது பெரிய. இப்போ திரு பாலகிருஷ்ணன் இவங்கெல்லாம் செஞ்சதுக்கு பெரிய இந்த நோக்கமே 18 நாட்கள் இங்கே ஏற்பாடு செய்ததே ஏதாவது ஒரு 10 பேர் இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிட்டு அவங்க வாழ்க்கையில் கொஞ்சம் மேன்மை பெறுவாங்களா, பழைய நிலையிலேருந்து ஒரு புதிய மாற்றத்தை வந்து அவங்க அடைவாங்களா அப்படின்றது தான். அவங்க தான் வந்து இந்த சத்துவகுணத்தில் இருந்து தர்மப்படி வாழ்வாங்க. மற்றவங்கெல்லாம் அதர்ம வழியில் போகிறதுக்கு தான் மனம் ஈடுபடும். தர்மப்படி வாழணும். தியாகம், சகிப்புத்தன்மை, விட்டு கொடுத்தல், தியாகம் போன்ற நல்ல குணங்கள் வரும். தியாகம் மனப்பான்மை நமக்கு இல்லைனோட பரவாயில்ல, இன்னொருத்தருக்கு இருக்கட்டும். தியாகம் இன்னொருத்தர் செய்கிறது அப்படியே சகிச்சுக்கிறாங்க. பொறுமை, விட்டு கொடுத்த பெண்கள் இயற்கையிலேயே இறைவன் கொடுத்த பிரசாதம் அவங்களுக்கு. அந்த 10 மாதம் சுமந்து வர்றதே அவங்க பெரிய இந்த பொறுமையின் சிகரம். அதனால தான் பூமாதேவி அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பொறுமை, சகிப்புத்தன்மை, தியாகம். அதுமாதிரி தூய்மையான மனம் படைத்தவங்களா, கள்ளங்கபடியெல்லாம் தூய்மையான மனம் சத்துவ குணத்தில் இருப்பாங்க. எப்பொழுதுமே ஆனந்தமய கோஷத்தில் இருப்பாங்க, விஞ்ஞானமய
கோஷத்தில் இருப்பாங்க. ஏன்னா 5 கோஷங்கள் ஏற்கனவே ஒரு சிலர் சொல்லியிருக்கலாம். அப்போ ஆனந்தமய கோஷம்னா எப்போவுமே ஆனந்தமயமாக. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா எதுக்கும் கவலைப்பட மாட்டாங்க. உனக்கும் கீழே உள்ளவர் கூடி நினைத்து பார்த்து நிம்மதி நாடு. உனக்கு கீழே கோடி பேர் இருக்காம்பா, நீ இன்னைக்கு வாழ்ந்துக்கிற வாழ்க்கை 3 வேளை கிடைக்குதா, நிம்மதியான உணவு இருக்கா, வாழ்க்கை துணை இருக்காங்களா, பசங்க இருக்காங்களா, இதுவே இல்லாமல் எத்தனை பேர் இந்த பூமியில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கான். அதையெல்லாம் நினச்சிப்பார். மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா வாழ்க்கையில் நடுக்கமா, வாழ்க்கை என்றால் 1000 இருக்கும், வாசல்தோறும் வேதனை இருக்கும், நாளைய பொழுது இறைவனுக்கு அளித்து நடக்கும் வாழ்வில் நிம்மதி தேடு. இந்த பாடல்கள் நம்ம வெறும் பாடலாக கேட்காம அதில் இருக்கிற தத்துவங்கள், நாளைய பொழுது இறைவனுக்கு அளிக்கு, இன்னைய பொழுது நிம்மதியாக ஆனந்தமயமாக எந்த விதமான கவலை இல்லாமல், அந்த அளவுக்கு இந்த மனசை ஒரு குழந்தை மனசு மாதிரி வச்சுக்கணும். 3 வயது குழந்தை எப்படி மனசில் எந்த கலங்கப்படும் இல்லாமல் சிரிச்ச முகத்தோட அன்போட எல்லார்கிட்டையும் பழகுதோ அந்த மனநிலையே நம்ம வச்சுக்கணும். அது சத்துவ குணம் வந்து நமக்கு முக்கியம், மிக மிக முக்கியம். தூய்மையாக இருக்கும். அதுதான் ஞான சக்தின்னு சொல்கிறாங்க. பவர் டு நோ, எல்லாவற்றையும் தெரிஞ்சுக்கணுன்ற, எல்லாவற்றையும் அறிந்து கொள்ளணும், எல்லாவற்றையும் நம்ம புரிஞ்சு கொள்ளணும். எது உண்மையானது, எது சத்தியமானது, எது ஜீவிதமானது, எது உருவானது, எது நமக்கு மேன்மைக்கு, எது வீடு பேர் அளிக்கக்கூடியது, இது மாதிரி எல்லாவற்றையும் நம்ம சிந்தித்து சிந்தித்து செயல்படணும். அது வந்து சரியான ஞானம். நோயற்றது. நமக்கு நோய் அதிகமாக இந்த சத்துவகுணத்தில் இருக்கும் நோய், அதான் சொல்லுவாங்க நிறைய பேர். அதை வந்து நான் இது சொல்ல, பிராமின்ஸுக்கு அதிகமாக நோய் வராது அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்தால் அது ஒரு சிலர், ஏன்னா அவங்களுடைய வாழ்க்கை முறை அது மாதிரி சத்துவகுணத்தில் இருந்து உணவு முறையிலிருந்து எல்லாமே அவங்களுக்கு இருக்கிறதுனால அந்த தத்துவங்கள் விசாரணை, தத்துவ போதம், தத்துவ நூல்கள்லாம் படித்து அவங்க அதிகமாக நோய் வராமல் பார்த்துப்பாங்க அப்படின்னு. அது மாதிரி நம்ம மனிதர்களும் எல்லாருமே கற்றுக்கலாம், ஆனால் நம்ம அதை வந்து கவனம் செலுத்துறதில்லை. நோய் வராமல் பார்த்துக்கலாம், துன்புறுத்தாது. அந்த சத்துவ குணத்தில் இருக்கிறவங்க நம்ம துன்பம் வராது, நல்ல குணங்கள் வரும், மோட்சத்திற்கு வழிவகுக்கும், மன அமைதி, மகிழ்ச்சி, மனநிறைவு, இதெல்லாம் நம்ம சத்துவ குணத்தில் இருக்கும் என்று சொல்லி, இதுவரை இந்த 3 குணங்களை பற்றி எனக்கு தெரிஞ்ச அளவில் என்னுடைய அனுபவத்தில் இதெல்லாம் நான் வந்து கேட்டது, எங்களுடைய மனவளக்கலையில் இருக்கிற ஆசிரியர் பெருமக்கள் சொன்னது, பேராசிரியர் ராம தனுஷ்கோடி போன்ற, அதுக்கு முன்னாடி எனக்கு வந்து பேராசிரியர் அருள்நிதி வெங்கடாச்சலம் ஐயா இருந்தாங்க. அவர் தான் எனக்கு வந்து எனக்கு ஞானத்துக்கே ஒரு வழி. என்னுடைய பாதை, நான் வந்து கட்டிட பொறியாளர், ஏதோ வேலை அலுவலகம்னு இருந்தேன். அதுக்கப்புறம் லயன்ஸ் கிளப்பில் வந்து ஒரு சேவைக்காக சேர்ந்தேன். அதில் இருக்கும்போது தான் அது ஏதோ சொல்லுவாங்க, ஏதோ ஒரு தொடர்பு இருந்தால் தான் குரு தானாக வருவார் அப்படின்னு சொல்லுவாங்க. குரு தானாய் வருவாராம், நம்மளை தேடி, நமக்குன்னு ஒரு பிராப்தம் இருக்குது அப்படின்னு நம்ம தேடி போக தேவையில்லை. குரு தானாக எப்படி வந்து விவேகானந்தருக்கு ராமகிருஷ்ண சார் பரமஹம்ச குருவாக வந்தாரோ, எனக்கு வந்து இந்த ஞானத்தை பற்றி இந்த அறிவை கொடுத்ததுக்கு பேராசிரியர் வெங்கடாச்சலம் ஐயாவை வந்து நான் லயன்ஸ் கிளப்புக்கு ஒரு முறை, அப்போது தனுஷ்கோடி ஐயா வந்திருந்தாங்க. அவர் வந்து அந்த லயன்ஸ் கிளப்பில் ஒரு மீட்டிங்கில் வந்து இதை பற்றி, உடலை பற்றி, உயிரை பற்றி, மனதை பற்றி இந்த பயிற்சிகள்லாம் பெற்று, யோகம் என்னாவே உடலுக்கும் உயிருக்கும் இனிமை காப்பது. இந்த உடலுக்கும் உயிருக்கும் ஒரு இனிமை இருக்கணும், அப்புறம் உயிருக்கும் மனதுக்கும் இனிமை காக்கணும். உங்களுக்கு மனம் வந்து இன்றைக்கி பாலகிருஷ்ணன் ஐயா போட்டிருக்காரு, நிகழ்ச்சி போகலாமா வேணாவா, இல்லை வேறு ஏதாவது கடைக்கு போகலாமா அப்படின்னு மனம் சொல்லும். ஆனால் அது இனிமை காத்தா தான் இங்கே வர முடியும். இங்கே வந்திருக்கீங்கன்னா உங்களுக்கு உடலும் உயிரும் மனமும் இணைந்து செயல்பட்டதுனால தான் இங்கே வந்தீங்க. உடல் போனோன்னு சொல்லுது, மனம் வேறு திசைக்கு போகுது, உயிர் சக்தி சரியாக இல்லை, டயர்டாக இருக்கீங்க, வர முடியாது. இப்போ ஃபேக்ட்ரியில் வரலாம், ஃபேக்ட்ரியில் 8 மணி நேரம் 10 மணி நேரம் ஒர்க் பண்ணிட்டு வராரு, டயர்டாக இருந்தால் போய் எப்படா தூங்க போகலாம்னு சொல்லும். ஆனால் அந்த வேலையும் வந்து விட்டுட்டு அவர் வந்து வராருன்னா, அப்போது உடல் சக்தி, உயிர் சக்தி, மனசக்தி 3ம் அவருக்கு இணைந்து செயல்பட்டதுனால. இந்த பெருமைகளெல்லாம் சொல்லி இவ்வளோ பயிற்சிகள், உடலுக்கும் உயிருக்கும் இனிமை, உயிருக்கும் மனதிற்கு இனிமை, தனக்கும் பிறருக்கும் இனிமை. நான் வாழறேன், பிறருக்கு இனிமை காக்கணும். இங்கே வரவங்களுக்கு பையா கூட அவரால் முடிஞ்சது தொண்டு செய்கிறார், இவர் இனிமை காக்கிறார். 4 பேருக்கு வந்தான்ட்டாங்க, நம்ம எடுத்து நாடி அவங்களுக்கு ஏதாவது தேநீர் கொடுக்கலாம், ஒரு தண்ணீர் கொடுக்கலாம், ஒரு டீ கொடுக்கலாம், அந்த மாதிரி ஏதோ ஒன்று செய்கிறார். அதுபோல் தன்னுடைய வாழ்க்கையில்
தனக்கும் பிறருக்கும். பிறருக்குன்னா என்ன? நம்ம குடும்பத்தில் உள்ளவங்க, பக்கத்து வீட்டில் இருக்கவங்க, எதிர் வீட்டில் இருக்கவங்க, ஒரு வேலை செய்கிற இடத்துல எல்லாருக்கும் ஹார்மனி, இனிமை காக்கணும். அதான் யோகம்னாவே. யோகம்னா பெருசாக இல்லை, தனக்கும் பிறருக்கும் இனிமை காத்தல், தனக்கும் இயற்கைக்கும் இனிமை காத்தல். இந்த இயற்கை இருக்குது. அன்றைக்கி பார்த்தீங்கன்னா மழை, உள்ளவே ஹால்லேயே வச்சு அவர் நடத்திட்டார். அதுக்கு ஒரு இனிமை காத்தல். மழைனால நடத்தாமல் போடக்கூடாது, போட்ட ப்ரோக்ராம் நடத்த சொல்லி உள்ளே ஹால்லேயே வச்சு அந்த கேமரா வச்சு எடுத்துட்டார். அப்போ இயற்கையோடு இணைந்த வாழ்க்கை. இந்த பிரபஞ்சம் இருக்க, இது பேராற்றல், பேரறிவு, வற்றாயிருப்பு, காலம், 4 தத்துவங்களை கொண்டது, பேராற்றல் உடையது. இந்த கோடிக்கணக்கான சூரிய குடும்பம் இதில் இருக்குது. ஒரு சூரியன் பார்த்தீங்கன்னா 19 லட்சம் மடங்கு பெருசு நம்ம பூமியை விட. நம்ம பூமியை பார்த்தீங்கன்னா 25,000 மைல் சுற்றளவு இருக்குது. தன்னைத்தானே சுற்றிக்குது. ஒரு நாளைக்கு 16 லட்சம் மைல்கள் சுற்றி வருதான். நம்ம 1 மணி நேரத்துக்கு முன்னாடி இருந்ததுக்கு இப்போதுக்கு 1 லட்சம் மைல் தாண்டி வந்துட்டோம். தெரியுதா நமக்கு? இதெல்லாம் இந்த பிரபஞ்சத்தினுடைய ஆற்றல். மழை நீர் கொடுக்குது, காற்று கொடுக்குது. கொஞ்ச நேரம் 1 நிமிஷம் மூக்கை மூடி பாருங்கள், நம்ம உடலுக்கு ரொம்ப துன்பமாயிடும். ஆனால் நம்ம உடல் சீராக இயங்கிறதுக்கு பிராணவாயு, ஆக்சிஜனை கொடுக்குது. தாகத்தை தீர்ப்பதுக்கு தண்ணீரை கொடுக்குது. இதெல்லாம் மனுஷனால் உருவாக்க முடியுமா? இதையெல்லாம் உணர்ந்து அதுக்கு இணக்கமாக வாழ்வது. தனக்கும் உடலுக்கும் உயிருக்கும் இனிமை காக்கணும், உடலுக்கும் மனதிற்கும் இனிமை காக்கணும், தனக்கும் பிறருக்கும் இனிமை காக்கணும், தனக்கும் இயற்கைக்கும் இனிமை காத்தல். இந்த 4 வகையில் நம்முடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும்போது தான் யோகமாக மாறுது. அதனால் இந்த யோக முறையில் நாம் அந்த 3 குணங்களை பற்றி புரிந்து கொண்டு தாமச குணத்திலிருந்து ரஜோகுணத்திற்கு மாறி, ரஜோகுணத்திலிருந்து சத்துவகுணத்துக்கு மாறி, சத்துவகுணம் கூட இருக்கக்கூடாதுன்றாங்க. ஏன்னா சத்துவகுணம் இதுலேயே மனம், இன்பத்திலேயே மனம் இருக்கும்போது சுகமாக இருக்குதுன்னு இதே மனம் போடுமா. இதையும் கடந்தால் தான் அந்த முக்தி நிலையை அடைய முடியும்னு சொல்கிறாங்க ஞானிகள். இன்பம் துன்பம் எதுவுமே கிடையாது, வேற்றுமே கிடையாது. இந்த இன்பம்னு பாவக்காய் குத்தாலும் ஒரே இது தான், இனிப்பு குத்தாலும் ஒரே நிலை தான். பாவக்காய் கசப்புன்னு அங்கே ஏற்றுக்க மாட்டாங்க, இனிப்பு சுவையாக இருக்குதுன்னு ஏற்றுக்க மாட்டாங்க. பற்றற்ற நிலை. அது உணவுலேயும் சரி, உணர்வுலேயும் சரி. இந்த 3 குணங்களை யார் ஒருத்தர் விட்டு சாதாரணமாக வளர, அதான் சொன்னேன் 3 வயது குழந்தை உதாரணம், அதான் மகான்கள் நிலை. அந்த அளவுக்கு இறைவன் எல்லாம் பார்த்துக்கொள்ளும். தாய், அது குழந்தைக்கு தாய் எப்படி இருக்காங்களோ அதுபோல் இறைவன் இருக்கிறான் இந்த பிரபஞ்சத்தில். எல்லா உயிர்களையும் வாழ வச்சு தேவையான வளத்தை கொடுத்து எல்லா உயிர்களையும் காத்து அருளி அது உயிர்விக்கலாம், மறைக்கிறாங்க. அதனால் இதெல்லாம் தத்துவங்களெல்லாம் நம்ம புரிந்து கொண்டு வாழ்க்கையில் அனைவரும் நீங்கள் நல்ல உடல்நலம், நீண்ட ஆயுள், நிறைந்த செல்வம், உயர்ந்த புகழ், சிறந்த மெய்ஞானம் பெற்று வாழ்வில் சிறப்பாக வாழ வேண்டும் வாழ்த்தி இந்த உரையை நிறைவு செய்கிறேன். வாய்ப்பளித்த திரு பாலகிருஷ்ணன் மற்றும் அவருடைய நண்பர்கள், இந்த ஒளிப்பதிவு செய்த அவருக்கு தொடர்ந்து 18 நாட்கள் அவருடைய தொண்டு மிக சிறப்பானது. ஏன்னா கேட்கறது ஒரு சிலர் இருந்தாலும் பல ஆயிரக்கணக்கான மக்களுக்கு இந்த வீடியோ போய் சேருது. அவங்களும் ஓய்வு நேரத்தில் கேட்டு மேன்மை பெறுவதற்கு அவருடைய தொண்டு சிறப்பானது. அதனால் இந்த தொண்டு மேலும் மேலும் சிறப்பாக பெற்று அவர் வாழ்வில் 16 செல்வங்கள் சொல்லுவாங்க. இறைவுணர்வு, அறநெறி, கல்வி, தனம், தானியம், இளமை, வலிவு, துணிவு, நன்மக்கட்பேறு, அறிவியல் உயர்ந்தோர் நட்பு, அன்புடைமை, அகத்தவம், அழகு, புகழ், மனித மதிப்புணர்ந்து ஒழுகும் பண்பு, பறையிடம் என்ற 16 செல்வங்களையும் திரு பாலகிருஷ்ணன் அவருடைய நண்பர்களும் இந்த செவிமடித்த அனைவரும் பெற்று வாழ்வாக வாழ்ந்து உங்களுடைய குடும்பத்திற்கும் இந்த சமுதாயத்திற்கும் நாட்டிற்கும் உலகிற்கும் சிறப்பு சேர்க்கின்ற வாழ்த்தை நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.